ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம இன்றைக்கி என்ன டாப்பிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, சமுதாய சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேவா? சமுதாய சமய சீர்திருத்த இயக்கங்கள் நம்ம எப்பவும் போல தான் பேராசிரியர் கா வெங்கடேசன் சார் அவங்க புக்கில் தான் பார்த்துட்ருக்கோம். எந்த புக்கு அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. ஓகேவா? இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இந்த புக்கில் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த க்ரீன் கலர் புக்கு. ஓகேவா? இதில் தான் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி டாபிக் இந்த டாபிக் தான். ஓகேவா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு டாப்பிக்கு. ஏன்னா சிலபஸில் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே பாருங்கள். ஸோ என்னென்ன டேட்டா இடையில எக்ஸ்ட்ரா இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு சில டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்காது. அதனால் சொல்கிறேன். ஸோ என்னென்ன டேட்டா எக்ஸ்ட்ரா வருதோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சரி, வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். சரி பாருங்கள், என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரம்ம சமாஜம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8th சோசியல் சயின்ஸ் புக்கு, 10th சோசியல் சயின்ஸ் புக்கு, 11th ஹிஸ்ட்ரி புக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் இந்த புக்கில் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. பேராசிரியர் கா வெங்கடேசன் ஐயா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி பாருங்கள், பிரார்த்தன சமாஜம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன் இயக்கத்தை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பிரம்மஞான சபையை பற்றி பார்ப்போம். அலிகார் இயக்கத்தை பற்றி பார்ப்போம். அது இல்லாமல் சாதி சீர்திருத்தங்கள்லாம் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இதெல்லாம் வந்து எப்படி பார்ப்போம்னா, இந்தியா லெவலில். ஓகேவா? இதெல்லாம் எந்த லெவலில்? இந்தியா லெவலில் இது எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேவா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க ஃபஸ்ட்டு போகலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பிடிஎஃப்பை பாருங்களேன். எல்லாமே பாருங்கள், எல்லாம் முக்கியமான பாயிண்ட்டாக தான் இருக்கும் எல்லாமே. அதனால தான் சும்மா உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இந்த பாருங்கள், இந்த முற்போக்கு ஆன்மீக கண்டம் கண்ட இந்திய கொலம்பஸ் அப்படின்னு யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராயை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுருக்கோங்க. முற்போக்கு ஆன்மீகம் கண்டம் கண்ட இந்திய கொலம்பஸ் யார் அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த பிடிஎஃபையே காட்டுறேன். சரி, நம்ம வந்து டாப்பிக்குள்ளே போகலாம். சமுதாய சமய சீர்திருத்த இயக்கங்கள். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் எவனா ஒருத்தன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைலாகை சொல்லி வச்சுருப்பான். அதை நம்ம கம்பல்சரி படித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரியா? அப்போ இதில் வந்து யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. என்னென்னா, இந்துக்கள் பின்பற்றும் மதமுறைகள் அவர்களது அரசியல் நலன்களை பாதுகாப்பதா இல்லை. ஓகேவா? இப்போ இந்துக்கள் ஃபாலோ பண்ணுற முறை வந்து அவங்களோட அரசியல் நலன்களை பாதுகாப்பதாகவே அது வந்து கிடையாது. அதே போன்று சாதி வேறுபாடுகள் எண்ணிறைந்த பிரிவுகளையும் உட்பிரிவுகளையும் ஏற்படுத்திவிட்டது. இது அவர்களுடைய நாட்டுப்பற்றை வளர விடாமல் செய்துவிட்டது. அப்போ சாதி பாகுபாடு வந்தனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாதி பிரிவுகள்லாம் வந்தது. அந்த நிறைய சாதி பிரிவுகள்லாம் வந்து இந்த மாதிரி நாட்டுப்பற்றை வந்து மனுஷங்கிட்ட நாட்டுப்பற்றை இல்லாமல் ஆக்கிறது. இது இந்த சாதி பிரிவுகள்லாம் இருந்தனால இப்படி ஆகிடுது அப்படின்னு வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டைலாக் வந்து கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 1857 பெருங்கிளர்ச்சிக்கு பின் 50 ஆண்டுகளில். இப்போ பெருங்கிளர்ச்சி எப்போ நடந்திருக்கும்? இதுக்கு முன்னாடி வீடியோவில் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகேவா? 1857 பெருங்கிளர்ச்சி இதுக்கு முன்னாடி தான் பண்ணியிருப்போம். ஸோ 1857 வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருங்கிளர்ச்சி நடந்திருக்கும். நம்ம லைனாகவே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்ட்டு ஒன்று நடந்திருக்கும். 1800 காலகட்டத்திலேருந்து 1801 இந்த காலகட்டத்தில் தென்னிந்திய கிளர்ச்சி நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இது நடந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே ஒரு 5 வருஷத்துலேயே என்ன நடந்திருக்குன்னா, 1804 வேலூர் கிளர்ச்சின்னு ஒன்று நடந்திருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, உட்புற எதிர்ப்புகள். ஆங்கிலேயரை வந்து அங்கங்கே சில இடங்களில் வந்து எதிர்த்திருப்பாங்க. எந்த வருஷத்துலேருந்து? 1808 1856 காலகட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சில இடங்களில் வந்து உட்புற எதிர்ப்புகள்லாம் வந்து இருந்திருந்திருக்கும். ஓகேவா? அதையும் நம்ம வீடியோ போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1857 பெருங்கிளர்ச்சி. ஓகேவா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றாவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கோங்க. சரியா? சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெருங்கிளர்ச்சிக்கு அப்புறம், ஓகேவா, அப்போ பெருங்கிளர்ச்சிக்கு அப்புறம் 50 வருஷம் கழித்து இந்திய தேசிய உணர்ச்சி விரைவாக வளரலாயிற்று. பல சமுதாய சமய சீர்திருத்தவாதிகள் தேசிய உணர்ச்சிக்கான அறிவு, ஆன்மீக வளர்ச்சி அடித்தளங்களை அமைத்து கொடுத்தனர். அவர்கள் அனைவருக்கும் சாதி முறை, குழந்தை திருமணம், குழந்தை கொலை, விதவைகளை ஒதுக்கி வைத்தல், சமூக வேறுபாடுகள் ஆகிய சமுதாய கேடுகளை சாடினர். சமுதாய சீர்திருத்தம் வேண்டினர். பாருங்கள், அப்போலாம் வந்து சமுதாயத்தை சீர்திருத்தணும்னு நினச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ரீஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. சிலர் சீர்திருத்தவாதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமுதாய கேடுகளுக்கும் கொடுமைகளுக்கும் வேதங்களிலும் உபநிடதங்களிலும் பரிகாரம் தேடினார்கள். இப்போ நிறையா சீர்திருத்தவாதிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேதங்கள்லையும்
அந்த உபநிஷத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, உபநிடதங்கள், அந்த உபநிடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் இருக்குன்னு சொல்லி பரிகாரத்தை தேடி இருக்கிறாங்க. வேறு சிலர் அறிவின் துணை கொண்டு சமுதாயம் சமய பிரச்சனைகளை பகுத்தாராயிருந்து பரிகாரங்களை கூறினார். அப்போ சீர்திருத்தம், பழமை மீட்பு, பகுத்தறிவு ஆகியன 3 வழிகளில் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதிகள் தங்களது இயக்கங்களை நடத்தினர். அப்போ 3 வழி. என்னென்ன 3 வழி? ஒன்று சீர்திருத்தம், இன்னொன்று பழமை மீட்பு, இன்னொன்று பகுத்தறிவு. இந்த 3 வழியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த சமுதாய சீர்திருத்தவாதிகள் அவங்களோட இயக்கங்களை வந்து நடத்திக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அது என்னென்ன இயக்கம் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன் இயக்கம், பிரம்மஞான சபை, இந்த மாதிரி இந்திய தேசிய உணர்வு வந்து அரும்பாடுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு இயக்கத்துக்குள்ளேயே போகலாம். ஏன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு முக்கியம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து கடைசி எண்டு வரைக்குமே எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்டாகவே இருக்கும். ஓகேவா? சரி பாருங்கள், பிரம்ம சமாஜம் நாம் வந்து ஈஸியாக நினைப்போம். சரி பிரம்ம சமாஜமா, இவ்வளோ தான் பிரம்ம சமாஜம், 1828 ஆகஸ்ட் 20 ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்க, ராஜாராம் மோகன் ராய், இதை விட்டால் வேறு எதுவும் இதில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்போம். பட் கூற்று காரணத்தில் வந்து வச்சாங்கன்னா கம்பல்சரி மாட்டுவாங்க. ஓகேவா? ஸோ ஒன்லைனராக படிக்கிறத விட இந்த மாதிரி பேராகிராஃபில் இருக்கிறத ஒரு அண்டர்லைன் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு நோட்ஸ் எடுத்தோ இல்லை புக்கில் ஸ்கூல் புக்லேயும் சைடில் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா கம்பல்சரி மைண்டில் நிற்கும், எப்போவுமே மறக்காது. சரியா? சரி பாருங்கள், பிரம்ம சமாஜம் யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? ராஜாராம் மோகன் ராய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தார். எப்போ? 1828 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா இதை தோற்றுவிச்சவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். அவர் வாழ்ந்த காலகட்டத்தை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, இது வந்து 1883 கிடையாது, 1772 1833 வரைக்கும் தான் ராஜாராம் மோகன் ராய் வந்து இருந்திருப்பார். ஓகேவா? சரி பாருங்கள், வசதியான பிராமண குடும்பத்தில் பிறந்த ராம்மோகன் இளம் வயதிலேயே முற்போக்கு எண்ணம் கொண்டவராக இருந்தார். அப்போ சின்ன வயசுலேருந்தே ஒரு முற்போக்கு எண்ணத்தோடு இருந்திருக்கிறார். யார்? நம்ம ராஜாராம் மோகன் ராய். உருவ வழிபாட்டை எதிர்த்தார். அப்போ இந்த மாதிரி ஒரு கடவுள் ஒரு சிலையை வச்சு உருவத்தை வந்து வழிபட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த உருவ வழிபாடை வந்து எதிர்க்கிறார். ஓகேவா? எதிர்த்தது மட்டும் இல்லாமல் அறியாமை, பொறையின்மை, மூட பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றுக்கு எதிராக போராடினார். ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் சொல்லுவாங்க, இந்த சகுனம் பார்க்கறது, இந்த பூனை ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பூனை கொடுக்க போனால் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சகுனம் பார்க்குறாங்கல்ல, இந்த மாதிரி மூட வழக்கத்துக்கு எதிராக வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் உடன்கட்டை ஏறும் வழக்கத்திற்கு எதிராக போராட்டமும் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா ஒருத்தர் கணவன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா மனைவி வந்து உடனே ஒரு நெருப்பில் போய் விழுந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா செத்துடணும். அதுதான் வந்து உடன்கட்டை ஏறும் பழக்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதிராக வந்து நிறையா போராடுறார். ஓகேவா? ஏன் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவங்க அண்ணன் வந்து இருப்பார். ஓகேவா? அவங்க அண்ணன் இறந்ததுக்கப்புறம் அவங்க அண்ணனோட ஒய்ஃபு அவர் கண்ணு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்பில் போய் விழுந்து இறந்துருவாங்க. அதை வந்து எப்படியா தடுக்கணுன்ற ஒரு வெறியோடு தான் இந்த ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணுவாருன்னா இந்த உடன்கட்டை ஏறுறதுக்கு எதிராக வந்து போராட்டம்லாம் பண்ணி வில்லியம் பெண்டிங் பிரபுகிட்ட ஆலோசனையெல்லாம் நடத்தி இந்த மாதிரி வந்து உடன்கட்டை ஏறும் ஒரு உடன்கட்டை ஏறுறதை தடை செய்கிற சட்டத்தையே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடுவார் நம்ம வில்லியம் பெண்டிங் பிரபு. எப்போனா 1829 சதிக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்தது 1829 முதல்ல சொல்லியிருப்பாங்க. டிசம்பர் 4ஆம் தேதி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. பிரிவு 17 வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? உடன்கட்டை ஏறும் வழக்கத்துக்கு எதிரான கொண்டு வரப்பட்ட சட்டம் எது அப்படின்னா இந்த 1829 ராஜாராம் மோகன் ராய் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபுவோட உதவியால் கொண்டு வந்திருப்பார். பிரிவு 17 டிசம்பர் 4 கொண்டு வந்திருப்பார். அப்போ இது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்கள், சாதி முறையை சாடினார். அப்போ சாதி முறையை வந்து வன்மையாக கண்டிச்சிருக்கிறாரு. பெண்கள் விடுதலைக்காக பாடுபட்டார். பாருங்கள், பெண்களோட விடுதலைக்காகவும் பாடுபட்டிருக்கிறாரு. எண்ண சுதந்திரத்தையும் எழுத்து சுதந்திரத்தையும் இரு கண்களாக பாவித்தார். அப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒவ்வொருத்தர் தலைவரையும் படிக்கும்போது அவங்களோட இரு கண்களாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி ராஜாராம் மோகன் ராய்க்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ண சுதந்திரமும் எழுத்து சுதந்திரத்தையும் தான் அவர் வந்து ஒரு இரு கண்களாக வந்து கருதுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிர்வாகத்துறையும் நிதித்துறையும் தனித்தனியே இருக்க வேண்டும் என்றார். அப்போ நிர்வாகம் தனியாக இருக்கணும், நிதி தனியாக இருக்கணும். ஓகேவா? அந்த இடத்துல நீதின்னு சொல்லலை, நிதி தான் சொல்கிறார். ஃபண்டு. ஓகேவா? அப்போ பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தனியாக நிர்வாகம் பண்ணணும். அதே மாதிரி நிர்வாகத்துறை அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக இருக்கணும் அப்படின்றார். அதே மாதிரி மாபெரும் மனிதாபிமானமானிய நம்ம ராஜாராம் மோகன் ராய் வந்து அனைத்து துறைகளிலும் மனித விடுதலைக்காக பாடுபட்டார். இப்போ எல்லா துறைகளிலும் மனித விடுதலைக்காக பாடுபடுறாரு. பல கடவுள் கொள்கையை புறக்கணித்து ஒரே ஒரு கடவுள் கொள்கை தான் இருக்குது. ஓகேவா? அதனால் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நிறையா கடவுள் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இறைவன் மனித குலத்துக்கு பொதுவானவர், அதே போன்று சமயமும் மனித குலத்துக்கு பொதுவாக இருக்க வேண்டும் என்பது அவரது கோட்பாடு. அப்போ ராஜாராம் மோகன் ராயோட கோட்பாடு என்ன? கடவுள் எப்படி மனித குலத்துக்கு வந்து பொதுவானவரோ அதே மாதிரி சாதி சமயமும் வந்து மனித குலத்துக்கு பொதுவானது தான். எல்லாமே ஒரே சாதி தான். அதை விட்டுட்டு இவன் அந்த சாதி, அவன் அந்த சாதி, இவன் இந்த இது இப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஒரே சாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் அவரோட கோட்பாடு. அப்போ இந்த சர்வ சமய சமரச சன்மார்க்கம் ராஜாராம் மோகன் ராய் காட்டிய ஆன்மீக வழியாகும் அப்படின்றாங்க. ஓகேவா? என்னது? சர்வ சமய சமரச சன்மார்க்கம். அப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சர்வ சமய சமரச சன்மார்க்கம்னு கேட்டாலே நம்ம வந்து அவசரப்பட்டு என்ன பண்ணுவோம்னா வள்ளலாரை வந்து போட்டு வச்சுருவோம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து என்ன அந்த இடத்துல இடிக்கும்? ஸோ இப்படியும் ஒரு ஆள் இருக்காரா அப்படின்றது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்களே அனலைஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அப்போ ராஜாராம் மோகன் ராய் காட்டிய ஒரு ஆன்மீக வழினா அது என்ன அப்படின்னா என்னது? இந்த சர்வ சமய சமரச சன்மார்க்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். முற்போக்கு இந்தியாவின் முன்னோடி தலைவர் ஆவார். இதிலேயே சொல்லிட்டா பாருங்க. அவர் வந்து முற்போக்கு இந்தியாவோட முன்னோடி தலைவர் ஆவார். 19ஆம் நூற்றாண்டின் சமுதாய சமய சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை ஆவார். அப்போ பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம், தென்னிந்திய சமூக நல சீர்திருத்தத்தின் தந்தைன்னு சொல்லி அயோத்திதாச பண்டிதரை சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் சமுதாய சமய சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை அப்படின்னு யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறந்துடாதீங்க. சரியா? அடுத்தது, அதனால்தான் ராஜாராம் மோகன் ராய் புதிய இந்தியாவின் விடிவெள்ளி என்றும். அப்போ பாருங்கள், புதிய நவீன இந்தியாவின் விடிவெள்ளின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதை தான் இங்கே புதிய நியூ இந்தியா அப்படின்றாங்க இந்த இடத்துல. ஓகேவா? புதிய இந்தியாவின் விடிவெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறார். யார்? நம்ம ராஜாராம் மோகன் ராய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முற்போக்கு ஆன்மீக கண்டம் கண்ட இந்திய கொலம்பஸ் என்றும் போற்றப்படுகிறார். அப்போ இது முக்கியமான ஏரியா. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எல்லா பாயிண்ட்டுமே முக்கியமாக இருக்கும். நம்ம எதையுமே ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஓகேவா? அப்போ பாருங்கள், முற்போக்கு ஆன்மீகம் கண்டம் கண்ட இந்திய கொலம்பஸ்ன்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராயை சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், பிரம்ம சமாஜத்தை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்ன பார்த்தோம்? பிரம்ம சமாஜம் யார் ஸ்டார்ட் பண்ணால், யார் வந்து இது பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ ராஜாராம் மோகன் ராயா, அப்போ அவரை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ பிரம்ம சமாஜத்தை, அவர் ஸ்டார்ட் பண்ண சமாஜத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ பிரம்ம சமாஜம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1828 ஆகஸ்ட் 20ஆம் தேதி பிரம்ம சமாஜம் வந்து ராஜாராம் மோகன் ராயால் துவக்கப்பட்டது. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1830 ஜனவரி 23ஆம் தேதியிலேருந்து அது முறைப்படி செயல்பட ஆரம்பித்தது. அப்போ எப்போ? இவர் வந்து 1828 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டார். எது? நம்ம பிரம்ம சமாஜத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். பட் ஆனால் அது முறையாக எப்போ செயல்பட ஆரம்பித்ததுன்னா 1830 ஜனவரி 23. ஓகேவா? இந்த ஜனவரி 23 முக்கியமான டேட்டு. ஓகேவா? நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து பிறந்த தினமாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா பராக்கிரம திவாஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து ஜனவரி 23 தான். நீங்கள் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் கூட பண்ணுங்கள். ஓகேவா? நான் ஏதாவது இடையில ஏதாவது தப்பாக டேட் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் கூட பண்ணுங்கள். சரியா? ஒன்றும் தப்பே கிடையாது. அப்போ பாருங்கள், 1830 ஜனவரி 23 அது வந்து ஒரு முறைப்படி அது வந்து செயல்பட ஆரம்பிக்குது. அது வந்து பிரம்ம சபை அல்லது ஒரே கடவுள் சங்கம் என்று அழைக்கப்படுது. அப்போ ஸ்டார்டிங்கில் பாருங்கள், பிரம்ம சமாஜம்னு இருந்தது. அது செயல்பட ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்படி அழைக்கிறாங்க? பிரம்ம சபை அல்லது ஒரே கடவுள் சங்கம் என்று அழைக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்களா, இது பாயிண்ட். ஓகேவா? அப்போ பிரம்ம சபைனா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். அப்போ அதை விட்டுட்டு பிரம்ம சபை வேறு, பிரம்மஞான சபை வேறு அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அதில். ஓகேவா? இப்போ பிரம்ம சபைனாலும் பிரம்ம சமாஜம்னாலும் ஒன்று தான்றது இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். ஓகேவா? அல்லது ஒரே கடவுள் சங்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா உருவ வழிபாட்டை வந்து எதிர்த்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பிரம்ம சமாஜம் பகுத்தறிவு சமூக சீர்திருத்தத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இந்தியாவில் ஒரே கடவுள் கொள்கையை நிலைநாட்டுவது அதன் நோக்கம். அப்போ பாருங்கள், பிரம்ம சமாஜத்தோட முக்கிய நோக்கம் என்ன? இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கடவுள் கொள்கை தான் இருக்கணும். ஓகேவா? அதை தான் வந்து சொல்கிறது தான் பிரம்ம சமாஜத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. பிரம்ம சமாஜத்தோட உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று இருக்குது. ஓகேவா? பிரம்ம சமாஜத்தோட உறுப்பினர்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுறாங்கன்னா பிரம்மோக்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஓகேவா? பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரம்ம சமாஜ் அப்படின்றத பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அது தமிழில் சொல்லும்போது பிரம்மோக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், இவர்கள் வழிபட்ட கடவுளுக்கு பெயரோ பட்டமோ உருவமோ சிலையோ கிடையாது. எதுவுமே கிடையாது. ஓகேவா? இவங்க வழிபட்ட கடவுளுக்கு வந்து பெயரோ இல்லை சிலையோ உருவமோ எதுவுமே கிடையாது. அனைவருக்கும் பொதுவான பரம்பொருளை வழிபட எவ்வித வேறுபாடும்
தடையின்றி மக்கள் பிரம்ம சமாஜத்தில் அனுமதிக்கப்பட்டனர். கல்வி பெற்ற மத்திய தர மக்கள் பெருவாரியாக பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்தனர். அப்போ கல்வியறிவு உள்ள ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்து நல்லா இதாக இருக்கவங்கள பகுத்தறிவோடு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம சமாஜத்தில் வந்து ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்துக்கிறாங்க. ராஜாராம் மோகன் ராயின் இம்முற்போக்கு ஆன்மீக பரிசோதனையை வங்காள வைதிகர்கள் கடுமையாக எதிர்த்தனர். அப்போ வங்காளத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜாராம் மோகன் ராய் கொண்டு வந்ததை கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க. ஓகேவா? அப்போ கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க. எதை வந்து எதிர்க்கிறாங்க? இந்த பிரம்ம சமாஜத்தை வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து முற்போக்கு ஆன்மீகமாக இருக்குது, அதனால் இதை வந்து நாங்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறோன்னு சொல்லி வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த வைதிகர்கள் எல்லாமே எதிர்க்கிறாங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரம்ம சமாஜத்துக்கு எதிராக, ஓகேவா, அந்த வங்காளத்தில் இருக்கக்கூடிய அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பிரம்ம சமாஜத்துக்கு எதிராக தர்ம சபை அப்படின்னு ஒரு போட்டி அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஓகேவா? பிரம்ம சமாஜத்துக்கு எதிராக தர்ம சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஓகேவா? என்ன சபை? தர்ம சபை அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்துகிறாங்க. நீங்கள் வந்து முன்னாடி வந்து இந்திய தேசியத்தின் தோற்றம் இந்த டாபிக் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அதில் வந்து நம்ம சொல்லியிருப்போம், இந்த பிரம்ம சமாஜத்தில் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1828 ஆகஸ்ட் 20ன்னு பார்த்தோம். அதே மாதிரி அது முறையாக எப்போ செயல்பட தொடங்குனுச்சு அப்படின்னா 1830 ஜனவரி 23ன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம சமாஜத்தை உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வங்காளத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பங்க பாஷா பிரகாசிக சபான்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? பங்க பாஷா பிரகாசிக சபா அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியா? பிரகாசிக சபா அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். இது வந்து 1836 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட அரசியல் சார்ந்த முதல்ல ஒரு அமைப்பு எதுனா அது இதுதான். ஓகேவா? இந்தியாவில் முதல்ல ஓகேவா ஒரு அமைப்பு எது அப்படின்னா அது இதுதான் இந்தியா லெவலில். ஓகேவா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பங்க பாஷா சபான்னு சொல்லுவாங்க, இல்லை பங்க பாஷா பிரகாசிக சபா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ராஜாராம் மோகன் ராயோட ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பங்க பாஷா சபா. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இவங்க இந்த ராஜாராம் மோகன் ராய் ஸ்டார்ட் பண்ணார்ல பிரம்ம சமாஜம், அவங்களுக்கு எதிராக வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் என்னது, இந்த தர்ம சபை. யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த வைதிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இந்து சமுதாயம் கொந்தளிப்புக்குள்ளாயிற்று. முகலாய பேரரசர் அக்பரை போன்றே ராம் மோகன் ராயும் இந்திய மக்களை எளிய ஆன்மீக நம்பிக்கையின் மூலம் ஒன்று சேர்த்து விடலாம் என்று கனவு கண்டார். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி அந்த அக்பர் மாதிரியே, ஓகேவா, முகலாய பேரரசர் அக்பர் மாதிரியே ஈஸியாக வந்து மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாராம் மோகன் ராய் வந்து நினச்சிருக்கிறாரு. அக்பரை போன்றே அவரும் மக்களிடையே இருந்த மூட நம்பிக்கையை குறைத்து மதிப்பிட்டு விட்டார். பாருங்கள், மூட நம்பிக்கையை குறைச்சி மதிப்பிட்டு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வில்டூராண்டா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஓகேவா? வில்டூராண்டா என்ன சொல்லியிருக்காரு? அக்பர் மாதிரியே வந்து மக்கள்கிட்ட இருந்த மூட நம்பிக்கையை குறைச்சி மதிப்பிட்டு வச்சுருக்காரு. யார்? ராஜாராம் மோகன் ராய் வந்து குறைச்சி மதிப்பிட்டுட்டார் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? வில்டூரான்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதுவும் ஒரு பாயிண்ட். ஓகேவா? இது எல்லாமே ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து பாருங்கள், ஆதி பிரம்ம சமாஜம். இப்போ ஆதி பிரம்ம சமாஜம்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். இப்போ ராஜாராம் மோகன் ராய் வந்து இறந்துட்டார். ஓகேவா? ராஜாராம் மோகன் ராய் வந்து 1833 வந்து பார்த்திங்கன்னா இறந்துறாரு. அதான் நம்ம முன்னாடியே சொன்னோம், 1833 இறந்துடுறாரு. அப்போ பிரம்ம சமாஜம் வந்து நலிவடைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. ஏன்னா அவர் தலைவரே இல்லை அப்படிங்கும்போது நலிவடைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. அதனால் அந்த நலிவை போக்கி இதற்கு ஒரு புது பொலிவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெருமை சேர்த்தவர் தான் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் இருக்காருல்ல, அவங்க அப்பா தேவேந்திரநாத் தாகூர் வந்து இதில் வந்து இணைவார். ஓகேவா? தேவேந்திரநாத் தாகூர் இதில் வந்து இணைவார். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவர் இருந்த அந்த சபைக்கு வந்து பேர் ஆதி பிரம்ம சமாஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எந்த சபைக்கு பேர்? அந்த சமாஜத்தோட பேர். சரியா? இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? பிரம்ம சமாஜம்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தேவேந்திரநாத் தாகூர் வந்து என்ன பண்ணுவார்? அதான் ஆதி பிரம்ம சமாஜ்னு சொல்லிட்டு மாற்றிடுவார். ஓகேவா? இதில் பாருங்கள், 1859 துவக்கிய தத்துவ போதினி சபையை பிரம்ம சமாஜத்தோடு இணைத்தார். பாருங்கள், எப்போ? 1838 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தத்துவபோதினி சபான்னு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா 1859 நம்ம தேவேந்திரநாத் தாகூர் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1859 இந்த தத்துவபோதினி சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த தத்துவபோதினி சபையை வந்து பார்த்திங்க அப்படின்னா
இணைச்சிடுறாரு. ஓகேவா? எது கூட? இந்த பிரம்ம சமாஜத்து கூட இணைச்சிடுறாரு. அந்த டேட்டா நம்மளுக்கு முக்கியம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அவரது ஆதரவிலும் அரவணைப்பிலும் அந்த சபை சிறந்த சமூக சீர்திருத்த கருவியாக பயன்பட்டது. பல அறிவொளி மிக்க இந்துக்கள் சங்கத்தில் சேர்ந்தனர். சங்கத்தின் கருத்து பிரச்சாரமும் சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளும் கிராமங்களுக்கெல்லாம் ஊடுருவி சென்றனர். சமூக சீர்திருத்தத்தில் தாகூர் போதிய தீவிரம் காட்டவில்லை என்பதால் அவரது பிரதான சீடர்கள் கேசவ் சந்திர சென் என்ன பண்ணுறாருன்னா பிரம்ம சமாஜத்தை விட்டு பிரிஞ்சு போகிறார். அப்போ பிரம்ம சமாஜத்தை விட்டு யார் பிரிஞ்சு போகிறாங்க? கேசவ் சந்திர சென் ஒருத்தர் இருக்கார். ஓகேவா? இவர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லைப்பா தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஒழுங்காகவே செயல்பட மாட்டேங்கிறாரு, அவர் வந்து சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் வந்து பிரிஞ்சு போகிறார். அது யார் அப்படின்னா இந்த கேசவ் சந்திரசன். அப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போகிறனால பார்த்திங்கன்னா தாகூரோட தலைமையில் இங்கே சங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேவா? இவர் வந்து பிரிஞ்சு போயிடுறாரு. இவர் வந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த சமாஜம் பிரம்ம சமாஜம்ன்ற பேர் எப்படி மாறுது? ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்ட்டு மாறுது. அதுதான் நம்ம டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். ஓகேவா? அதுதான் டாப்பிக்கோட நேம். சரியா? அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தது? பிரம்ம சமாஜம் தான் இருந்திருந்தது. ஓகேவா? ஆனால் கேசவ் சந்திரசன் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் என்ன ஆகுது? இது வந்து ஆதி பிரம்ம சமாஜம்னு மாறிடுது. அடுத்து பாருங்கள், முற்போக்கு பிரம்ம சமாஜம். முற்போக்கு பிரம்ம சமாஜன்றது ஒன்றும் கிடையாது. என்னென்னா பிரம்ம சமாஜத்துலேருந்து கேசவ் சந்திரசன் பிரிஞ்சு வந்துட்டாரா, அவர் தொடங்கினது தான் பார்த்திங்கன்னா முற்போக்கு பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பிரம்ம சமாஜம்னா என்னன்னு பார்த்தோம், ஆதி பிரம்ம சமாஜம்னா என்னென்னு பார்த்தோம், முற்போக்கு பிரம்ம சமாஜம்னா என்னென்னு பார்க்குறோம். ஓகேவா? பிரம்மோக்கள் சாதியை கைவிட வேண்டும், உருவ வழிபாட்டை அறவே விளக்க வேண்டும் என்றார். கிறித்துவ கோட்பாட்டால் பெரிதும் கவரப்பட்ட கேசவ் சந்திரசென் மக்களிடையே மூட பழக்க வழக்கங்களையும் அறியாமையையும் பரப்பி வந்த புரோகிதர்களை பழித்தும் இழித்தும் பேசினார். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு? இவரும் அதே தான். என்னென்னா ராஜாராம் மோகன் ராய் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இன்னும் என்னென்னா கிறித்துவ கோட்பாட்டால் பெரிதும் கவரப்பட்ட அவர் வந்து மூட பழக்க வழக்கங்களையும் அறியாமையும் வந்து பரப்பிட்டு இருப்பாங்கள்ல, இந்த ஐயருங்க, இந்த புரோகிதர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் இழித்தும் பழித்தும் பேசி காமிச்சிருக்கிறாரு. சாதி கட்டுப்பாட்டுக்குள் தகர்த்தெறியப்பட வேண்டும்ன்றா. பாருங்கள், சாதி வந்து சாதி கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடித்து பொழந்துடணும். அந்த மாதிரிலாம் சாதி கட்டுப்பாடு இருக்கவே கூடாது, தகர்த்தெறியணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனிதனுக்கோ அல்லது புனித புத்தகத்துக்கோ அடிமையாவது பாவம் என்றார் அப்படின்றாங்க. பாருங்கள், பாவம் அப்படின்றாங்க. பெண் கல்வி, மதுவிலக்கு, ஈகை மற்றும் சமூக ஒழுக்க மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டார். யார்? கேசவ் சந்திரசென். அவரது தலைமையில் சமாஜ் சக்திமிக்க சாதாரணமாக திகழ்ந்தது. பாருங்கள், சாதாரணமாக அவரோட தலைமையில் இருக்கும்போது இந்த சமாஜ் இருக்குது பார்த்தீங்களா, என்ன அது முற்போக்கு பிரம்ம சமாஜம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா திகழுது. அவரது அகில இந்திய சுற்றுப்பயணம் அவரது சமாஜத்துக்கு இந்திய கண்ணோட்டத்தை கொடுத்தது, தேசிய ஒற்றுமையை வளர்த்தது, பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களை ஒரே மேடையில் கூட்டுவித்தது. பாருங்கள், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேசவ் சந்திரசென் அமைப்பில் வந்து இணைஞ்சிக்கிறாங்க. என்னது அந்த அமைப்பு? என்னது? முற்போக்கு பிரம்ம சமாஜம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள், சுரேந்திரநாத் பானர்ஜி மேற்கொண்ட முயற்சிக்கு கேசவ் சந்திரசென்னின் நடவடிக்கை முன்மாதிரியாக அமைந்தது. அவர் முதல் அகில இந்திய தலைவராக திகழ்ந்தார். அப்போ பாருங்கள், யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி முதல் அகில இந்திய தலைவராக திகழ்கிறாரு. அவர் இறந்தபோது இந்தியா அவருக்கு அஞ்சலி செலுத்தியது. யார் வந்து இறக்குறாங்க? 1884 பார்த்தீங்கன்னா இந்த கேசவ் சந்திரசென் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருவார். ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அஞ்சலி செலுத்துகிறாங்க. அப்போ கேசவ் சந்திரசென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அகில இந்திய தலைவராக திகழ்கிறார். ஓகேவா? நான் மாற்றி சொல்கிறேன், சுரேந்திரநாத் பானர்ஜி கிடையாது, கேசவ் சந்திரசென். ஓகேவா? கேசவ் சந்திரசென் வந்து அகில இந்திய தலைவராக வந்து திகழ்கிறாரு. இவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 1884 இவர் இறந்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. பின்னர் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட பின் அதில் பல பிரம்மோக்கள் பிரதான பங்கேற்றனர். ஏன்னா 1885 டிசம்பர் மாதம் 28 பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா பல பிரம்மோக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரதான பங்கேற்றனர். அப்போ பாருங்கள், பிரம்ம சமாஜத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் எப்போ இந்திய தேசிய காங்கிரஸ்லேயும் வந்து இருந்திருக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க இங்கே. சரியா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பிரார்த்தனை சமாஜம். இப்போ நம்ம பிரம்ம சமாஜமே இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை சமாஜம். ஓகே, பிரம்ம சமாஜமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம் பார்த்தோம், அடுத்து ஆதி பிரம்ம சமாஜம் பார்த்தோம், அடுத்து முற்போக்கு பிரம்ம சமாஜம்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது பிரார்த்தனை சமாஜம். இப்போ பிரார்த்தனை சமாஜம் என்ன அப்படின்னா, கேசவ் சந்திரசென் பம்பாய் பயணத்தின் விளைவாக துவக்கப்பட்டது தான் பிரார்த்தனை சமாஜம். பார்த்துக்கோங்க, கேசவ் சந்திரசென். ஓகேவா? இந்த கேசவ் சந்திரசென் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பம்பாய் பயணத்தப்போ போகிறார். ஓகேவா? பம்பாய் பயணம் எப்போ? 1861 பம்பாய் பயணம் போகிறாரு. அதோட விளைவாக ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து இந்த பிரார்த்தனை சமாஜம். அந்த சமாஜம் ஆத்மராவ் பாண்டுரங்காவின் தலைமையின் கீழ் துவக்கப்பட்டது. அப்போ பிரம்ம சமாஜம்னா யாருன்னு பார்த்தாச்சு, ஆதி பிரம்ம சமாஜம்னா யாருன்னு தெரியும், முற்போக்கு பிரம்ம சமாஜம்னா நம்மளுக்கு யாருன்னு தெரியும். அப்போ இப்போ பிரார்த்தனை சமாஜம்னா நம்மளுக்கு யாருன்னு இப்போ தெரியணும். அப்போ பிரார்த்தனை சமாஜம் யார் அப்படின்னா ஆத்மராவ் பாண்டுரங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ
இந்த மாதிரி பிரார்த்தனை சமாஜம்னா யாரோட தலைமையில் இருக்குது? ஆத்மராம் பாண்டுரங் அப்படின்றவரோட தலைமையில் இருக்கும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1867 மார்ச் மாதம் 31 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, டேட்டு முக்கியம், இயரும் முக்கியம். அடுத்து பாருங்கள், மகாதேவ் கோவிந்த் ரானடே, ராமகிருஷ்ண கோபால் பந்தர்கர் போன்ற பிரமுகர்கள் பிரார்த்தன சமாஜத்தில் சேர்ந்தனர். சத்தியமேவ ஜெயதே அல்லது வாய்மைய வெல்லும் என்ற வாசகத்தை தனது குறிக்கோள் உரையாக கொண்டது பிரார்த்தன சமாஜம். அப்போ பாருங்கள், பிரார்த்தன சமாஜத்தோட குறிக்கோள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. குறிக்கோள் உரையாக எது இருக்குது அப்படின்னா சத்தியமேவ ஜெயதே அல்லது வாய்மைய வெல்லும். நாம் பார்த்துருப்போம் சத்தியமேவ ஜெயதே வந்து எந்த உபநடத்தில் இருக்குது அப்படின்னு, முண்டோக உபநடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம்ல, அதுதான் அது. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், ஒரே கடவுள் கொள்கையும் சமுதாய சீர்திருத்தமும் பிரார்த்தன சமாஜத்தின் இரு குறிக்கோளாகும். அப்போ என்னது? ஒரே கடவுள் கொள்கை தான், எல்லாருமே தான் சொல்கிறாங்க ஒரே கடவுள் கொள்கை. அது இல்லாமல் இப்போ சமுதாய சீர்திருத்தம். அப்போ இது ரெண்டும் தான் வந்து குறிக்கோள். எதோட குறிக்கோள்? இந்த பிரார்த்தன சமாஜத்தோட குறிக்கோள். உருவமற்ற இறை வழிபாட்டையும் சமாஜம் பின்பற்றியது. உருவமற்ற, ஓகேவா, ஏன்னா உருவ வழிபாடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதிர்த்திருப்பாங்க. உருவமற்ற இறை வழிபாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க. இந்து சமயத்தில் புறையோடி, ஓகேவா, புறையோடி போயிருந்த ஊழல்களை அது வன்மையாக கண்டித்தது. சமய சடங்குகளை எதிர்த்தது. அதே தான், ஓகேவா, பிரம்ம சமாஜம் என்ன பண்ணியிருக்கோ அதே தான் பண்ணியிருக்காங்க. புனித நூல்களில் கூறப்பட்டுள்ளவை அனைத்தும் உண்மை என்பதை ஏற்க மறுத்தது. கடவுள் அவதாரங்களையும் அற்புத அதிசய செய்கைகளையும் கண்டித்தது. ஓகேவா, அப்போ பாருங்கள், கடவுள் வந்து இந்த மாதிரி நிறைய அவதாரம் இப்போ நம்ம பார்த்துருப்போம். விஷ்ணு வந்து 10 அவதாரம் எடுத்திருப்பார் அப்படின்லாம் பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து எதிர்த்துருக்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, இதெல்லாம் மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து எதிர்த்துருக்குறாங்க. பக்தர்களுக்கும் பரமனுக்கும் இடையே உள்ள இடைத்தரகர்களுக்கு சமாஜத்தில் இடமில்லை அப்படின்றாங்க. பிரார்த்தன சமாஜம் நூற்றுக்கணக்கான துவக்க இடைநிலை பள்ளிகள், ஓகேவா, பாருங்கள், பிரார்த்தன சமாஜம் நூற்றுக்கணக்கான துவக்க இடைநிலை பள்ளிகள் இருந்திருக்கு, இரவு பள்ளிகளும் இருந்திருக்கு, அநாத இல்லங்களும் இருந்திருக்கு, மகிழா சமாஜங்கள், தாழ்த்தப்பட்டோருக்கான மிஷன் சங்கங்கள் ஆகியவற்றை நடத்திட்டு பாருங்க, நிறையா நடத்தியிருக்காங்க. பிரார்த்தன சமாஜம் வந்து இவ்வளோ பண்ணியிருக்குன்னா அதே பெரிய விஷயம். ஓகேவா, அப்போ குழந்தை திருமண தடுப்பு, விதவை மறுமணம், கலப்பு திருமணம் போன்ற சமூக சீர்திருத்தங்களையும் இந்த சமாஜம் தீவிரமாக மேற்கொண்டது. அப்போ இதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா, எதை வந்து தீவிரமாக மேற்கொண்டது? இந்த சமூக சீர்திருத்தம். ஓகேவா, சமூக சீர்திருத்தம்னா என்னது? இந்த காமனாக அந்த குழந்தை திருமண தடுப்பு, விதவை வந்து மறுமணம் செய்கிறது, கலப்பு திருமணம், இது அந்த மாதிரி சமூக சீர்திருத்தம்லாம் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா, அப்போ எம்ஜி ரானடே, அதாவது மகாதேவ் கோவிந்த் ரானடே இருக்காரு, அவர் வந்து அகில இந்திய சீர்திருத்த இயக்கத்திற்கான ஒரு திட்டத்தை வந்து வகுக்கிறார். அது என்னன்னா இந்திய தேசிய சமூக மாநாடு அப்படின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணுறாரு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம் பாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த இந்திய தேசிய சமூக மாநாட்டை ஏற்படுத்தினது யார் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டு வச்சுட்டாங்க. ஓகேவா, அது இதுக்கு மேலே மறுபடியும் கேட்பானான்னு தெரில. ஆனால் இருந்தாலும் நாம் ஒரு தடவை படிச்சுக்கிறது நம்ம சேஃப்டிக்காக படிச்சுக்கணும். சரியா, அப்போ எம்ஜி ரானடே அகில இந்திய சீர்திருத்த இயக்கத்திற்கான திட்டத்தை வகுத்தது இல்லாமல் இந்திய தேசிய சமூக மாநாடை ஒன்று ஏற்படுத்தியிருக்காரு. ஓகேவா, அப்போ இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர்களில் அவரும் ஒருவர். அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓகேவா, 1885 டிசம்பர் 28 வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிச்சிருப்பாங்க. அதில் எம்ஜி ரானடே ஒருத்தர். அப்போ பந்தார்கர், நாராயணன் சந்தவார்கர், அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே போன்றோர் பிரார்த்தன சமாஜத்தில் பிற முக்கிய தலைவர்கள் அப்படின்றாங்க. பாருங்கள், பிரார்த்தன சமாஜத்திலே இன்னும் முக்கிய தலைவர்களாக இருக்காங்க. யார் யாருன்னா பந்தார்கர், அதுக்கப்புறம் நாராயணன் சந்தவார்கர், அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே. இந்த கோபாலகிருஷ்ண கோகலே உங்களுக்கே தெரியும், நம்ம காந்திஜி அவர்களோட அரசியல் குரு. ஓகேவா, சரி, பார்த்து வச்சுக்கோங்க. இவங்க எல்லாமே இந்த பிரார்த்தன சமாஜத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பினர்கள். ஓகேவா, அப்போ இதுதான் பிரார்த்தன சமாஜம். பாருங்கள், அப்படியே லைனாக பார்த்துக்கிட்டே வரோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம் யாருன்னு பார்த்தோம்? ராஜாராம் மோகன் ராய்னு பார்த்தோம். அடுத்து ஆதி பிரம்ம சமாஜம் யார் பார்த்தோம்? தேவேந்திரநாத் தாகூர்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவர் 1838 தத்துவபோதினி சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்றதையும் பார்த்தோம், தேவேந்திரநாத் தாகூர். அதுக்கப்புறம் அந்த கேசவ் சந்திரசன், அதுலேருந்து இவருக்கு கேசவ் சந்திரசன் வந்து பிரிஞ்சு வந்துடுவார். எதுலேருந்து? பிரம்ம சமாஜத்துலேருந்து பிரிஞ்சு வந்துடுவார். அது வந்து என்னவா பார்த்தோம்? அது வந்து நம்ம இந்த மாதிரி முற்போக்கு பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பிரார்த்தன சமாஜம் பார்த்தோம். பிரார்த்தன சமாஜம் என்னது? ஆத்மராம் பாண்டுரங் வந்து 1867 மார்ச் மாதம் 31 ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்றதையும் பார்த்தோம். சரியா, சரி. அடுத்து பாருங்கள், ஆரிய சமாஜம். இப்போ ஆரிய சமாஜத்தில் என்ன அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரிய சமாஜத்தை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவரோட இயற்பெயர் எக்ஸாமில் பொழுதுமே எட்டுந்தாம்பா. அது என்ன அப்படின்னா மூல் சங்கர் அப்படின்றது இவரோட இயற்பெயர். ஓகேவா, அப்போ மூல் சங்கர் அப்படின்றது யாரோட இயற்பெயர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குஜராத்தி வைதிக பிராமண குடும்பத்தில் வந்து பிறக்கிறாரு. இளம் வயதில் அவர் மூல் சங்கரர் என்று அழைக்கப்பட்டார். அப்போ பாருங்கள், தயானந்த சரஸ்வதியோட இயர் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா,
நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1824 டு 1883 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி இது. அதே மாதிரி நம்ம வந்து பிரம்ம சமாஜத்தில் பார்த்தோம் 1772 டு 1833ன்னு பார்த்தோம். இது வந்து ராஜாராம் மோகன் ராய் இது. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, உண்மை, அறிவு, வாய்மை, விவேகம் ஆகியவற்றை தேடி அலைந்தார். மேற்கத்திய அறிவாலும் பண்பாட்டாலும் சிறிதும் பாதிக்கப்படாதவர் தயானந்தர். அவர் ஒரு வேத வித்தகர், விவாத வல்லுனர், வேத சமய மீட்பாளர், சமூக சீர்திருத்தவாதி, வேதத்துக்கு திரும்பு என்பதை அவர் தாரக மந்திரமாக கொண்டார். அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ வேதத்துக்கு திரும்புவோம் அப்படின்ட்டு எந்த சமாஜத்தில் சொல்லியிருக்கு? பிரம்ம சமாஜமா, பிரார்த்தனை சமாஜமா, இல்லை முற்போக்கு பிரம்ம சமாஜமா, இல்லை வந்து இந்த மாதிரி ஆரிய சமாஜமா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணும். அப்போ வேதத்துக்கு திரும்புன்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே நம்ம என்னத்தை வந்து போடணும்? ஆரிய சமாஜம் தான் போடணும். அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகேவா? சரி, பாருங்கள். வேதத்தில் இல்லாதது வேறு எதிலும் இல்லை என்பது அவரது துணிவு. பாருங்கள், வேதத்தில் இல்லாதது வேறு எதுலேயுமே கிடையாதுன்றாரு. வேதம் அறிவு சுரங்கம், தற்கால விஞ்ஞான விளக்கங்கள் அனைத்தும் வேதங்களில் காண கிடைக்கின்றன. சாதி வேறுபாடற்ற வர்ணாசிரமம் தர்மத்தை அவர் வரவேற்றார். பாருங்கள், வர்ணாசிரம தர்மத்தை அவர் வந்து வரவேற்கிறாரு. பிறப்பு ஒருவனது சாதியை நிர்ணயிக்கிறது என்ற அளவுகோலை தயானந்தர் ஏற்கவில்லை. ஆமாம், அது கரெக்டு தானே. பிறப்பை வச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லக்கூடாது. அதை தான் தயானந்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். ஓகேவா? பிறப்பை வச்சு எதுவுமே பண்ணக்கூடாது, அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றாரு. கிராமத்தை அடித்தளமாக கொண்டு அரசியலமைப்பு அமைய வேண்டும் என்றார். அப்போ இது பாயிண்ட்டே முக்கியம். ஓகேவா? பாருங்கள், கிராமத்தை அடித்தளமாக வச்சு தான் அரசியலமைப்பை ஸ்டார்ட் பண்ணணும், அரசியலமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்ன ஆள் யார் அப்படின்னா இவர் யார்? நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதி. ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், அரசியலில் தேவையான வன்முறையை பிரயோகிக்கலாம் என்றார். பரம்பரை சாதி முறை, தீண்டாமை, பல கடவுள் கொள்கை, உருவ வழிபாடு, குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறல் போன்றவருக்கு வேதங்களில் அனுமதி இல்லை என்று ஆணித்தரமாக கூறினார். யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்தியாவை ஆரியவர்த்தா என கூறிய தயானந்தர் ஒரு தீவிர தேசியவாதி. பாருங்கள், ஒரு தேசியவாதியாக இருந்திருக்கார். ஓகேவா? பாருங்கள், யார்? நம்ம தயானந்த சரஸ்வதி வந்து ஒரு தேசியவாதியாக இருந்திருக்காரு. இந்தியாவை ஆரியவர்த்தான்னு சொன்னது யார் அப்படின்னா அதுவும் சுவாமி தயானந்த சரஸ்வதி தான். ஓகேவா? இந்தியாவை என்ன சொல்லியிருக்காரு? ஒரு ஆரியவர்த்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், தேசத்தின் ஒழுக்க தூய்மை. ஓகேவா? தேசத்தின் ஒழுக்க தூய்மையின் இன்றியமையாமையை வலியுறுத்தினார். மக்களிடையே அச்சமின்மை, சுயசார்புடைமை, சுயமரியாதை ஆகியவற்றை பற்றி பிரச்சாரம் செய்கிறார். சுயமரியாதையை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா அப்பயே அவர் வந்து பிரச்சாரம் செஞ்சுருக்கிறார். யார்? நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்து பாருங்கள், சமாஜத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்போ இவர் கொண்டு வந்த சமாஜம் என்ன? ஆரிய சமாஜம்னு தெரியும். எப்போவுமே நம்ம என்னது, ஒரு சமாஜம் கொண்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தாங்கன்றவங்கள பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்து சமாஜத்தை பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், ஆரிய சமாஜம். இப்போ ஆரிய சமாஜத்தை யார் கொண்டு வந்திருப்பாங்க? நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதினு தெரியும். ஆனால் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1875ஆம் ஆண்டு ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதியால் பம்பாயில் துவங்கப்பட்டது. அப்போ எங்கே? ஃபஸ்ட்டு பம்பாயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் நம்ம அங்கே பிரம்ம சமாஜம் எங்கே பார்த்தோம்? கொல்கத்தான்னு பார்த்தோமா பிரம்ம சமாஜம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரிய சமாஜம் எங்கே அப்படின்னா பம்பாயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே ஆண்டில் பார்த்தீங்கன்னா அந்த சமாஜம் பஞ்சாபில் உள்ள லாகூரிலும் தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ பாருங்கள், 2 இடத்துல. ஓகேவா? நம்ம வந்து டவுட் வரும், என்னடா மும்பைன்னு போட்டு பம்பாய் மும்பைன்னு போட்டிருக்காங்க, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் இருக்க லாகூர்னு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ரெண்டுமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பஞ்சாபில் இருக்கக்கூடிய அந்த லாகூர்லேயே வந்து தோற்று வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பையிலே வந்து பார்த்திங்கன்னா தோற்று வச்சுருப்பாங்க. எது? இந்த ஆரிய சமாஜம். எந்த வருஷம்? 1875. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், ஆரிய சமாஜம் பஞ்சாபில் வேகமாக வளர்ந்தது. வேதங்கள் தவறில்லாதவை என்பது, மறுபிறப்பு உண்டு என்பதும் ஆரிய சமாஜத்தின் அடிப்படை கொள்கைகள். ஆரிய சமாஜத்தோட அடிப்படை கொள்கை என்ன? வேதங்கள்லாம் தவறே கிடையாது, அதே மாதிரி மறுபிறப்பு வந்து கண்டிப்பாக உண்டு. இது 2 தான் வந்து அடிப்படை கொள்கையாக வச்சுருக்கிறாங்க. சமாஜத்தோட உறுப்பினர்கள் வேதங்களை கட்டாயமாக படிக்க வேணும். அப்போ பாருங்கள், இந்த ஆரிய சமாஜத்தில் உறுப்பினராக இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த வேதங்களை வந்து படித்தே ஆகணும். ஓகேவா? 4 வகையான வேதங்களையும் படித்தே ஆகணும். அடுத்து பாருங்கள், சமாஜம் ஆரிய சமாஜம் இஸ்லாம் கிறிஸ்துவ சமயங்களுக்கு எதிராக துவக்கப்பட்டதால் அது இந்து சமயத்தை வானுயர போற்றி புகழ்ந்தது. அப்போ இந்த ஆரிய சமாஜம் வந்து எதுக்கு எதிராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க? இந்த முஸ்லீம்களுக்கு எதிராகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
கிறிஸ்துவர்களுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால இது வந்து இந்து சமயத்தை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போற்றி புகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது ஆண் பெண் சமத்துவம், சமுதாய சமத்துவம், அனைவருக்கும் பொதுவான வாய்ப்புகள், எல்லோருக்கும் அன்புடன் கூடிய ஈகை ஆகியவை பற்றி போதித்தது. அப்போ எல்லாத்தையும் காமனாக வந்து போதிக்குது எது? இந்த ஆரிய சமாஜ். அப்போ ஆரிய சமாஜம் பார்த்திங்கன்னா ஒரு சமய சீர்திருத்த இயக்கம் அப்படின்றாங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? ஆரிய சமாஜம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமுதாய சமய சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இது நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட். ஸோ இது மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜ். இப்போ அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது சமாஜத்தின் சாதனைகள் என்னென்ன பண்ணியிருக்கு, ஆரிய சமாஜம் என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சமாஜத்தின் சாதனைகள்னால் பாருங்கள், மக்களுக்கு குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தொண்டு செய்வதே ஆரிய சமாஜம் தனது கடமையாக கொண்டது. அப்போ பாருங்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தொண்டு செய்கிறதையே வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம் அதோட கடமையாக வச்சுருக்கு. அதே மாதிரி அறச்செயல் செய்கிறது அதோட ஆணி வேறாக இருந்திருக்குது. சமாஜம் திருமணத்துக்கு எதிராக போர் தொடுத்தது. பாருங்கள், ஏன் அப்படின்னா இந்த சின்ன வயசுலேயே வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு நிறையா பண்ணுறனால திருமணத்துக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா போர் தொடுத்தது. 1929 சாரதா சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு காரணமாக இருந்த ஹர்பிலால் சாரதா ஒரு ஆரிய சமாஜக்காரர் என்பது நிறைவு கொடுத்தது. அப்போ பாருங்கள், ஹர்பிலால் சாரதா அப்படின்ற யார் அப்படின்னா அந்த சாரதா சட்டம்னு இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க 1929. குழந்தை திருமண எதிர்ப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இதை கொண்டு வந்தால் தான் குழந்தை திருமணம்லாம் பண்ணக்கூடாது, இத்தனை ஏஜ் வந்து நம்ம வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஏஜ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அந்த ஏஜ் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹர்பிலால் சாரதா வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆரிய சமாஜத்தை தான் பின்பற்றி இருக்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரிய சமாஜக்காரரு, அதை வந்து நம்ம வந்து நினைவு கூறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, விதவை மறுமணத்துக்காக சமாஜம் தீவிர பிரச்சாரம் செய்தது. பெண் கல்விக்காக பள்ளிகளை துவக்கிற்று. அப்போ பாருங்கள், பெண் கல்விக்காக பள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தாழ்த்தப்பட்டோரின் முன்னேற்றத்துக்காக ஆரிய சமாஜம் புரட்சிகரமான பணிகளில் ஈடுபட்டது. பாருங்கள், தாழ்த்தப்பட்டோரோட முன்னேற்றத்துக்காக புரட்சிகரமான பணிகளில் ஈடுபடுறாங்க. சுத்தி முறையின் மூலம் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய பல்லாயிரக்கணக்கானோர் மீண்டும் இந்து மதத்தை கொண்டு வர ஆரிய சமாஜம் காரணமாக இருந்தது. அப்போ இந்த சுத்தி இயக்கம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த சுத்தி இயக்கத்தை ஆரிய சமாஜம் கொண்டு வராங்க. எதுக்குன்னா இப்போ கிறிஸ்டினாக இருக்காங்கல்ல, இப்போ கிறிஸ்துவர்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுத்தி இயக்கத்து மூலமாக ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஹிந்துவாக மாறிடணும். அதான் ரூல்ஸு. ஓகேவா? அப்போ இந்த சுத்தி இயக்கத்தை வந்து எதுக்கு பயன்படுத்திக்கிறாரு? ஹிந்துக்களை நிறைய பேர்த்த உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த ஆரிய சமாஜம் சுத்தி இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்குது. அதுக்கு பேர் தான் இந்த சுத்தி இயக்கம். கிறிஸ்தவர்களை வந்து என்னவா மாற்றணும்? ஹிந்துக்களாக மாற்றணும். அதுக்கு பேர் தான் எந்த இயக்கம்? இந்த சுத்தி இயக்கம்ன்றது. ஓகேவா? அது மூலிமா என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய பல்லாயிரக்கணக்கானோரை மீண்டும் இந்து மதத்துக்கு கொண்டு வர ஆரிய சமாஜம் காரணமாக இருந்தது. காயத்ரி மந்திரம் ஜபித்து பூணூல் போட்டு தீண்டத்தகாதோர் என கருதப்பட்டோர் பிற இந்துக்களுக்கு சமமாக கொண்டு வரப்பட்டார். பாருங்கள், காயத்ரி மந்திரம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? காயத்ரி மந்திரம் எதில் இருக்கும்? எந்த வேதத்தில் இருக்கும்? ரிக் வேதம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அந்த ரிக் வேதத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயத்ரி மந்திரம் வந்து இருக்கும். அப்போ நம்ம பார்த்துருப்போம், ரிக், யஜுர், சாம, அதர்வனன்னு சொல்லிட்டு ஒரு 4 வேதங்கள் வந்து இருக்கும். அந்த 4 வேதத்தில் இந்த காயத்ரி மந்திரன்றது ரொம்ப முக்கியம். இது எந்த வேதத்தில் இருக்குது அப்படின்னா ரிக் வேதத்தில் இருக்கும். ஓகேவா? சரி, பாருங்கள், இந்த ரிக் வேதத்தை வந்து படித்து இந்த மாதிரி பூணூல் போட்டுக்கிட்டு தீண்டத்தகாதோர்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்துக்களுக்கு சமமாக வந்து கொண்டு வரப்பட்டனர். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என கருதப்படும் சுவாமி தயானந்த சரஸ்வதி இந்திய அரசியல் விடுதலைக்கான விடுதலையும் விதைத்து சென்றார். அப்போ என்ன சொல்கிறாங்க? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை. அங்கே என்ன பார்த்தோம்? புதிய இந்தியாவின் விடிவெள்ளின்னு பார்த்தோம். அதே மாதிரி முற்போக்கு ஆன்மீகம் கண்டம் கண்ட இந்திய கொலம்பஸ்ன்னு பார்த்தோம். அதெல்லாம் யார்? அதெல்லாம் வந்து ராஜாராம் மோகன் ராய். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுறதுனா யார்? நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய அரசியல் விடுதலைக்கான விதையையும் விதைத்து சென்றார். தீவிர தேசியத்தின் முன்னோடி. ஓகேவா? யார்? நம்ம தயானந்த சரஸ்வதி. மகாத்மா ஹன்ஸ்ராஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமி ஸ்ரத்தானந்தா, லாலா லஜபதி ராய், முன்ஷிராமா, ராமதேவா ஆகியோர் ஆரிய சமாஜத்தினரே. அப்போ பாருங்கள், ஆரிய சமாஜத்தினரே பார்த்திங்கன்னா மகாத்மா ஹன்ஸ்ராஜ் அவர் இருக்கார், சுவாமி ஸ்ரத்தானந்தா இருக்கார், லாலா லஜபதி ராய், முன்ஷிராமா, ராமதேவா இவங்க எல்லாமே ஆரிய சமாஜம் தான். இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிர பங்கு கொண்டவர் ஆவார். அப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவங்க அப்படின்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஆரிய சமாஜமும் பார்த்தாச்சு. ஆரிய சமாஜத்தில் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்த்தாச்சு. ஆரிய சமாஜத்திலேருந்து அந்த சுத்தி இயக்கத்தை பற்றியும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? அதே மாதிரி இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைனா யார் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், ராமகிருஷ்ண இயக்கம். ஓகேவா?
இப்போ ராமகிருஷ்ண இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? நம்ம இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், விவேகானந்தர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ராமகிருஷ்ண இயக்கம் ஸ்டார்ட் ஆக என்னென்ன காரணமாக இருந்ததுன்றதை பார்க்கணும். அதுக்கு நம்ம யாரை பற்றி பார்க்கணுன்னா இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்றவரை பற்றி பார்க்கணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷம் தான் உயிரோடு இருந்திருப்பார். அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். 1836 அதிலிருந்து 1886 காலகட்டம் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்திருப்பார். ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து தயானந்த சரஸ்வதி இருக்கார்ல, அவரோட காலத்துலையும் வந்து வாழ்ந்திருப்பார். ஓகேவா? சமகாலத்தவர் அவர். அதனால தான் சொல்கிறேன். இந்த 1836 நம்ம முன்னாடியே பார்த்தோம். பங்க பாஷா சபா அப்படின்றது வந்து ராஜாராம் மோகன் ராயோட ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்ந்து பங்க பாஷா பிரகாசிக சபா அப்படின்னு சொல்லிட்டு வங்காளத்தில் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நான் அதுக்காக தான் இந்த இயரும் சொன்னது. சரியா? சரி, அடுத்து பாருங்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் சமகாலத்தவர் ஆவார். தயானந்தரை போன்றே ராமகிருஷ்ணரும் மேலை நாட்டு மோகத்தால் சிறிதும் பாதிக்கப்படாதவர். ராமகிருஷ்ணர் கடவுளை காளி வடிவில் கண்டவர். பாருங்க, கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம சாமி கும்பிடுவோம்ல, காளியம்மன் மாரியம்மன் இந்த மாதிரிலாம் கோயிலெலாம் இருக்கும்ல, அந்த காளி வடிவில் கண்டவர் தான் யார் அப்படின்னா இந்த ராமகிருஷ்ணர். ஓகேவா? ராமகிருஷ்ணர் வந்து கடவுளை வந்து காளியோட ரூபத்தில் கண்டிருக்கிறாரு. 12 கால சாதனைக்கு பின் கிருஷ்ணனும் அல்லாவும் இயேசுவும் ஒரே கடவுளின் பல்வேறு வடிவங்களை என்ற உண்மையை உணர்ந்தார். யார்? இந்த ராமகிருஷ்ணர். ராமகிருஷ்ணர் என்ன பண்ணியிருப்பார்? ஒரு 12 வருஷம் கழித்து கிருஷ்ணன், அல்லா, இயேசு இது எல்லாமே ஒரே கடவுள் தான், இது எல்லாமே கடவுளோட பல்வேறு வடிவங்கள் மட்டும்தான், ஆனால் கடவுள்ன்றது ஒருத்தர் தான் அப்படின்ற ஒரு உண்மையை வந்து பார்த்திங்கன்னா உணர்ந்துக்கிறாரு. அனைத்து சமயங்களின் அடிப்படை ஒன்று என்பதை ராமகிருஷ்ணர் கோடிட்டு காட்டுறாரு. பல்வேறு சமய கோட்பாடுகள் அனைத்தும் ஒரே கடவுளை அடைவதற்கான பாதைகளை என்பதை அவர் வலியுறுத்தினார். சமயத்தின் பேரால் மக்கள் பிரிக்கப்பட்ட போது ராமகிருஷ்ணர் தனது இறை கோட்பாடு அணுகுமுறையால் மக்களை ஒருங்கிணைத்தார். அப்போ சமயத்தை சொல்லிலாம் பிரிக்கக்கூடாது. ஓகேவா? அவன் இந்து சமயம், அவன் முஸ்லீம் சமயம், அவன் கிறிஸ்டின் சமயம், இந்த மாதிரிலாம் சமயத்தை சொல்லி பிரிக்கவே கூடாது. அதனால் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா இறை ஒருமைப்பாட்டு அணுகுமுறையால் என்ன பண்ணுறாருன்னா எல்லாமே ஒன்று தான்ப்பா, உங்கள் கடவுளும் ஒன்று தான், எங்கள் கடவுளும் ஒன்று தான், கடவுளோட வடிவம் தான் வேறு வேறு, பட் ஆனால் போதிக்கிறது எல்லாமே ஒன்று தான் அப்படின்ட்டு இறை வழிபாட்டால் என்ன பண்ணுறாருன்னா மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கிறாரு. ராமகிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா படித்தவர் அல்லர். ஓகேவா? ராமகிருஷ்ணர் வந்து படித்தவர் அல்லர். ஆயினும் படித்தோரெல்லாம் அவரை நாடி சென்று ஆன்ம அமைதி பெற்றனர். அவர் ஒரு மறை மெய்யாளராக விளங்கிய போதும் மனித நலனின் ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்தார். மனித சேவையே, ஓகேவா? இது பாயிண்ட், இது முக்கியம். ஓகேவா? ஏன்னா ஸ்கூல் புக்கில் அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆவாங்க ஒரு சிலர். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. மனித சேவையை மகேசன் சேவை என கருதியவர் ராமகிருஷ்ணர். அப்போ ரொம்ப முக்கியம். ஓகேவா? மனித சேவையே மகேசன் சேவை. மகேசன்னா உன்னுடைய ஈஸ்வரன். ஓகேவா? இப்போ மனித சேவையே மகேசன் சேவை என கண்டவர் யார் அப்படின்னா இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஜீவனில் சிவனை கண்டவர் அவர். அப்போ அதான் சொன்னேன், சிவன்னா யார்? இந்த இவர் தான். ஓகேவா? அப்போ ஜீவனில் சிவனை கண்டவர் அவர். ஒரு மனிதனுக்கு உதவ முடியுமானால் 20 பிறவிகள் எடுக்க தயாராக இருப்பதாக கூறுகிறார். அப்போ பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு நீங்கள் வந்து உதவுனீங்க அப்படின்னா 20 பிறவி வந்து எடுக்க தயாராக இருப்பீங்க. ஒரு மனுஷனுக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா 20 பிறவி கூட நீங்கள் எடுப்பீங்க அப்படின்ட்டு இவர் வந்து சொல்லியிருக்கார். அதனால் அவரால் மனிதனிடம் கடவுளை காணும் பொறுப்பை சுவாமி விவேகானந்தரிடம் ஒப்படைக்க முடிந்தது. அப்போ பாருங்கள், அவரோட பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைச்சிட்றாரு? சுவாமி விவேகானந்தர்கிட்ட ஒப்படைச்சிட்றார். ஓகேவா? நரேந்திரநாத் தத்தா அப்படிம்பாங்க. ஓகேவா? விவேகானந்தரோட பேர் என்னது? நரேந்திரநாத் தத்தா. அதுக்கப்புறம் தான் விவேகானந்தர்னு வரும். ஓகே, நரேந்திரநாத் தத்தா. இவருக்கு விவேகானந்தர்ன்ற பட்டம் எப்படி வரும்? அந்த அஜித் சிங்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? அஜித் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தன்ற பட்டம் கொடுப்பார். ஓகேவா? சரி, அது வேணாம் நமக்கு, நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி பாருங்கள், தற்கால சூழ்நிலையில் ராமகிருஷ்ண பரமஹம்சரை புரிந்து கொள்வது கடினம். இறையருள் பெற்றவர் என்பதை பலரும் ஏற்றுக்கொள்கின்றனர் என்று ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு. பாருங்கள், நேரு என்ன சொல்லியிருக்காரு? ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி இந்த மாதிரி வந்து தற்கால பரமஹம்சர் வந்து புரிஞ்சுக்கிறது வந்து கஷ்டம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இறையருள் பெற்றவர் அப்படின்றத நிறைய பேர் வந்து உணர்ந்துட்டாங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு? நம்ம ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு. இப்போ ராமகிருஷ்ணரை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது யாரை பார்க்கணும் அப்படின்னா சுவாமி விவேகானந்தரை பற்றி பார்க்கணும். ஏன்னா அவரோட சீடர், ராமகிருஷ்ணர் பரமஹம்சரோட சீடராக இருப்பாங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள், நம்ம வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தோம். 1836 காலகட்டத்திலேருந்து 1886 காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் வந்து பார்த்திங்கன்னா 1863 1902 காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இருந்திருப்பார். ஓகேவா? சரி, நரேந்திரநாத் தத்தா பார்த்தீங்களா? இப்போ தான் சொன்னோம். நரேந்திரநாத் தத்தா என்ற சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நேர்மாறாக இருந்தாலும்
அவரது ஆன்மீக சாதனையால் ஈர்க்கப்பட்டவர். ராமகிருஷ்ணரது மறைவுக்கு பின் சுவாமி விவேகானந்தர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். ராமகிருஷ்ணர் வந்து இறந்துருவார் 1886 இறந்ததுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்தியா ஃபுல்லாக சுற்றுறார். ஓகேவா, இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் செஞ்சு வந்து 1893 பார்த்தீங்கன்னா சிகாகோ மாநாட்டில் போய் கலந்துக்கிறார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இப்போ ஸ்பீச் கொடுப்பார். ஓகேவா, அப்போ என்ன சொல்கிறாங்க, 1893 அவர் அமெரிக்க நாட்டு சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் ஆற்றிய உரை ஆன்மீக உலகை ஆட்கொண்டது. அப்போ பாருங்கள், 1893 சிகாகோவில் போய் உரையாற்றின உரை வந்து எப்படி இருக்குதான், ஆன்மீக உலகையே கொண்டு வந்துருச்சுப்பா இவர் பேசினது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அவர் தான் அங்கே ஆரம்பிச்சிருப்பார் இல்லை, என் அன்புள்ள என் சகோதர சகோதரிகள்னு சொல்லிட்டு டைலாக் கூட ஆரம்பிச்சிருப்பார் இல்லை, நாம் கூட கேள்விப்பட்டிருப்போம்ல, அதுதான் அந்த டைலாக் தான். ஓகேவா, சூறாவளி இந்து நெப்போலியன் தனது காந்த கருத்துக்களால் கோடை இடி பேச்சுகளால், ஓகேவா, கோடை இடி பேச்சுகளால் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை ஆன்மீக முடிசூடா மன்னராக திகழ்ந்தார். அப்போ இது முக்கியம். ஓகேவா, சூறாவளி இந்து நெப்போலியன் ரெண்டுமே முக்கியம். ஓகேவா, இதெல்லாம் யாரை சொல்கிறாங்க, நம்ம விவேகானந்தரை சொல்கிறாங்க. நாம் வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னா தான் சமுத்திரகுப்தர் பக்கம் போகணும். ஓகேவா, நம்ம படிச்சிருப்போம், டவுட் வரும், கண்டிப்பாக வரும். நம்ம ஆல்ரெடி இந்திய நெப்போலியன் எவனா ஒருத்தன் படித்து வச்சுருக்கோமே, யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டவுட் வரும் கண்டிப்பாக. சமுத்திரகுப்தரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சமுத்திரகுப்தரா இந்திய நெப்போலியன்னு சொல்லியிருப்பாங்க. வின்ஸ்டன் ஆர்தர் ஸ்மித் அப்படின்றவர் சொல்லியிருப்பார், அதாவது விஎஸ் ஸ்மித்துன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திரகுப்தரா இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பட் அதை நீங்கள் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுவே இந்து நெப்போலியன், இந்துக்கள். ஓகேவா, அது வந்து இந்தியா, இது வந்து இந்து நெப்போலியன் அப்படின்னா யாருன்னா இந்த சுவாமி விவேகானந்தர். ஓகேவா, தனது காந்த கருத்துக்களால் கோடை இடி பேச்சுகள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஆன்மீக முடிசூடா மன்னனாக திகழ்ந்திருக்காரு. அவரது வீர உரைகள் உறங்கி கொண்டிருந்த இந்தியரை விழித்தல செய்தன. மனிதனை மனிதனாக்கும் சமயமே கல்வியே அப்படின்றாங்க. ஓகேவா, சமயமே கல்வியே கொள்கைகளே தற்கால இந்தியாவுக்கு தேவை என்பதை வலியுறுத்தினார். பாருங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு என்னென்ன தேவை, சமயம், மனிதனாக மாற்றக்கூடிய சமயம் தான் வேணும், கல்வி கொள்கை இதெல்லாம் தான் வேணும் அப்படின்றாரு. மனிதனுக்குள்ள மறைஞ்சு கிடக்கும் அளப்பரிய ஆற்றல்களை வெளிக்கொணர வேண்டுமென்றார். இளைஞர்கள் இந்தியாவின் பெருமையை உணர்ந்து அதன் வீழ்ச்சிக்கான காரணங்களை கண்டறிந்து நாட்டின் எழுச்சிக்காக ஓயாமல் ஒளியாமல் உழைக்க வேண்டும் என்றார். யாரு, நம்ம விவேகானந்தர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த டைலாக் முக்கியம். விழி எழு உலை என்ற மந்திரத்தை அவர்களுக்கு போதித்தார். ஓகேவா, விழி எழு உலை அப்படின்ற ஒரு மந்திரத்தை போதிச்சர் யார் அப்படின்னா நம்ம சுவாமி விவேகானந்தர். ஓகேவா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், விழி எழு உலை அப்படின்ற மந்திரத்தை அவங்களுக்கு போதிச்சவர் யார், சுவாமி விவேகானந்தர். அடுத்தது, பெண்கள் விடுதலைக்காகவும் பாமரர்களின் புனர்வாழ்வுக்காகவும் பாடுபட்டார். இந்திய தேசிய இயக்கத்தின் தோற்றுவாயை சுவாமி விவேகானந்தரின் வீர வார்த்தைகளில் காணலாம். பார்த்தீங்களா. அடுத்தது, ராமகிருஷ்ண மடமும் மிஷனும். இப்போ வந்து ராமகிருஷ்ண மிஷனை ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ராமகிருஷ்ண மிஷன் ஸ்டார்ட் பண்ண காரணமாக இருந்தவங்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இருந்திருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் சீடராக யார் இருப்பாங்க, நம்ம விவேகானந்தர் இருப்பார். விவேகானந்தர் தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்ததுக்கப்புறம் 1897 ராமகிருஷ்ண மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா, சரி நம்ம பார்க்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்த பின்னர் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தையும் மிஷனையும் தோற்றுவித்தார். எப்போனா 1887. இது வெங்கடேசன் சார் புக்கு டேட்டா. ஓகேவா, எந்த டேட்டா, வெங்கடேசன் சார் புக்கு டேட்டா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் வந்து அதர் சோர்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1897 தான் வந்து ராமகிருஷ்ண மிஷனை வந்து உருவாக்குனாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, பட் நீங்கள் 2 டேட்டாவையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, நமக்கு 2 டேட்டாவும் முக்கியம் தான், பட் 2ஐயும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, ஏன்னா 1886 தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்துருப்பார். சரியா, 87 வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ராமகிருஷ்ண மிஷனையும் அந்த மடத்தையும் வந்து தோற்றுவிச்சாருன்னு சொல்லி வெங்கடேசன் சார் வந்து கொடுத்துருக்காரு. பட் ஒரு சில அதர் புக்கில் வந்து 1897 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 2த்தையும் பார்த்து வச்சுக்கணும். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறது. சரியா, சரி. மடம் ஆன்மீக மையம், அதில் சன்னியாசிகளுக்கு ஆன்மீக கல்வியும் பயிற்சியும் அளிக்கப்பட்டது. பாருங்கள், மடத்தில் வந்து ஆன்மீக மையமும் இருக்குது, அதில் சன்னியாசிகளுக்கு ஆன்மீக கல்வியும் பயிற்சியும் கொடுக்குறாங்க. அவர்கள் மக்கள் நலம் பேணும் படையினர். மிஷன் பல்வேறு சமூக சேவைகள் நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. ஏன்னா ஒரு சில இடத்துல வெள்ளம் வந்துடும், வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த மாதிரி இடத்தெல்லாம் இது பண்ணும்போது இந்த மிஷனில் இருக்கக்கூடிய மக்கள் போய் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள், வெள்ளம் புயல் வறட்சியால் மக்கள் பாதிக்கப்படும் போது மடத்தையும் மிஷனையும் சார்ந்தோர் தீயணைப்பு படையினரை போல் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று துயர் துடைப்பு பணிகளில் ஈடுபட்டனர். பாருங்க, அதான் சொல்கிறாங்க. அப்போ ராமகிருஷ்ண மடம் மிஷன் கிளைகள். ஓகேவா, ராமகிருஷ்ண மடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷன் கிளைகள் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் நிறுவப்பட்டது. அப்போ ஃபாரின்லேயும் நிறுவியிருக்காங்க.
ஓகேவா. காசியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இந்து கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து நிறுவியிருப்பாங்க. ஓகேவா. அதை வந்து சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ இவைகளில் கல்வி பணியும் சுகாதார பொதுநல பணிகளும் போற்றுதற்குரியன. காந்தி, நேரு, போஸ் போன்றவர்கள் விவேகானந்தரின் நாட்டுப்பற்றால் ஈர்க்கப்பட்டவர்கள். பாருங்கள், விவேகானந்தரோட நாட்டுப்பற்றால் ஈர்க்கப்பட்டவங்க யார் யாருன்னா காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சரி, இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா. ராமகிருஷ்ணா மிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அது பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், பிரம்மஞான சபை. ஓகேவா. நம்ம ஆல்ரெடி 1875 ஆரிய சமாஜம் பார்த்துருப்போம். அதே டைமில் தான் என்ன வரும், பிரம்மஞான சபையும் அதே இயரில் தான் வரும். ஆனால் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. சரி, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பிரம்மஞான சபை. ஓகேவா. பிரம்மஞான சபை ஹெச்பி பிளாவட்ஸ்கி என்ற ரஷ்ய அம்மையாரும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் என்ற அமெரிக்கரும் இணைந்து நியூயார்க்கில் 1875 ஆண்டு துவங்கிய சங்கம் தான் இந்த பிரம்மஞான சபை. தியோசோஃபிக்கல் சொசைட்டி அப்படிம்பாங்க. ஓகேவா. தியோசோஃபிக்கல் சொசைட்டிம்பாங்க. 1879 இந்தியாவுக்கு அவர்கள் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் துணையோடு பிரம்மஞான சபையின் தலைமை மையத்தை அமெரிக்காவிலிருந்து சென்னை அடையாருக்கு மாற்றினர். அப்போ பாருங்கள், யாரோட உதவி கொண்டு, சுவாமி தயானந்த சரஸ்வதி. அப்போ சுவாமி தயானந்த சரஸ்வதி எதை ஆரம்பித்தார், ஆரிய சமாஜத்தை ஆரம்பித்தார். அப்போ ஆரிய சமாஜத்தில் இருக்கக்கூடிய அந்த தயானந்த சரஸ்வதி தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. யாருக்கு, இந்த பிரம்மஞான சபையோட இந்த மையம் வந்து இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸுக்கு மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணது யார், இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி தான். ஓகேவா. அமெரிக்காவிலேருந்து சென்னை அடையாருக்கு மாற்றுறாங்க. பிளாவட்ஸ்கி அம்மையார் தன்னை இந்து சமயத்தோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார். அப்போ பாருங்கள், பிளாவட்ஸ்கி அம்மையார் என்ன பண்ணுறாங்க, இந்து சமயத்தோடு ஐக்கியப்படுத்திக்கிறாரு. ஆன்மீக துறையில் இந்துக்கள் ஐரோப்பியர்களை விட 1000 மடங்கு உயர்ந்தவர்கள் என்று அவர் கூறினார். அப்போ பிளாவட்ஸ்கி என்ன சொல்கிறாரு, ஆன்மீக துறையில் இந்துக்கள் வந்து ஐரோப்பியர்களை விட 1000 மடங்கு உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது முக்கியம். ஓகேவா. ஆன்மீக துறையில் இந்துக்கள் வந்து ஐரோப்பியர்களை விட 1000 மடங்கு உயர்ந்தவர்கள்னு சொல்லி யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளாவட்ஸ்கியோட கூற்று. ஓகேவா. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக கூட இருக்கலாம். ஓகேவா. தயவு செஞ்சு நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. அடுத்தது, கர்னல் ஆல்காட் பண்டைய இந்திய ஆன்மீக பெருமையில் தனது மனதை பறிகொடுத்தார். இருவரும் இந்தியா புத்துயிர் பெறுவதில் பேரார்வம் காட்டினர். உலக சகோதரத்துவத்தை வளர்த்தல், பழங்கால ஆரிய சமயம், இலக்கியம், தத்துவம், விஞ்ஞானம் ஆகியவற்றை ஆழ்ந்து கற்றல், இயற்கை நியதிகளை ஆராய்ந்து மனிதனுக்குள்ளே மறைந்து கிடக்கும் ஆன்மீக ஆற்றல்களை வெளிக்கொணர ஆகியவை பிரம்ம சமாஜத்தின் நோக்கங்கள் அப்படின்றாங்க. பிரம்ம சமாஜம் கிடையாது, பிரம்ம ஞான சபையின் நோக்கங்கள் அப்படின்றாங்க. ஓகேவா. இயற்கை நியதிகளை வந்து ஆராய்ஞ்சு மனிதனுக்குள்ளே மறைந்து கிடக்கும் ஆன்மீக ஆற்றல்களை வந்து வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் பிரம்மஞான சபையோட முக்கிய நோக்கமாக இருந்தது. ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், திருமதி டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார். ஏன்னா அன்னி பெசன்ட் அம்மையாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மஞான சபையில் முக்கிய பங்காற்றி இருப்பாங்க. அதனால் அவங்கள பற்றியும் பார்க்கணும். அப்போ பாருங்கள், திருமதி டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் பிரம்மஞான சபையில் சேர்ந்து அதை மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கமாக மாற்றுறாரு. இந்து இதயம் கொண்ட ஐரிஷ் மாதவர். அப்போ இந்து வந்து ஒரு ஹிந்து தான். ஓகேவா. அன்னி பெசன்ட் வந்து ஒரு ஹிந்து. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அயர்லாந்துக்காரங்க. ஓகேவா. ஐரிஷ் அப்படின்றது அயர்லாந்து. இந்துவை போல் உடையணிந்து இந்துவை போல் வாழ்ந்து இந்துக்களின் மறுமலர்ச்சிக்காகவே பாடுபட்டார். யார், இந்த அன்னி பெசன்ட் அம்மையார். கேட்டார் பணிக்கு தகைவார் கேளாரும் வேட்ப மொழியும் சொல்லாற்றல் மிக்கவர். யாருன்னா இந்த அன்னி பெசன்ட் அம்மையார். பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அப்போ இது முக்கியம். ஓகேவா. பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு. சிறுமி திருமணத்தையும் விதவை முடக்கத்தையும் கண்டித்தார். 1898 காசியில் இந்து கல்லூரி துவக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்களில் இவங்களும் வருவாங்க. ஓகேவா. பார்த்துவோங்க, நல்லா பார்த்துவோங்க. 1898 காசியில் ஹிந்து கல்லூரின்னு ஒரு கல்லூரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஹிந்து காலேஜ் அப்படின்னு. அந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஆள் யார் அப்படின்னா இந்த அன்னி பெசன்ட் அம்மையாரும் ஒருத்தர். ஓகேவா. அப்போ இந்து மதம் இன்றேல் இந்தியா இல்லை என்ற நம்பிக்கை என்று நம்பிய அன்னி பெசன்ட் அம்மையார் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்து தன்னாட்சி சங்கத்தை தோற்றுவித்து சுதேசி இயக்கத்தை ஊக்குவித்து இந்திய விடுதலை போராட்டத்தில் சிறப்பாக பங்கேற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்து மதம் இல்லை அப்படின்னா இந்தியாவே இல்லைன்னு நினச்சிக்கிறார். ஓகேவா. என்ன சொல்கிறாரு, இந்து மதம் இல்லை அப்படின்னா இந்தியாவே இல்லை அப்படின்னு நம்பின அவர் அன்னி பெசன்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மையார் இந்திய தேசிய காங்கிரஸில் போய் சேர்ந்து தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா. என்ன பண்ணுறாங்க, தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தன்னாட்சி இயக்கம்னா ஒன்றும் கிடையாது. ஓகேவா. நம்ம 1916 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, சுயாட்சி சங்கம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அதுதான் அந்த தன்னாட்சி இயக்கம். ஓகேவா.
அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து சுதேசி இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிச்சு இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தில் வந்து சிறப்பாக பங்கேற்கிறாரு. இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்த ஏஓ ஹியூமும் பிளாவட்ஸ்கி அம்மையாரின் பிரதம கூட்டாளி என்பது குறிப்பிடத்தக்கது. பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸை ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்றவர் தான் வந்து தோற்றுவிச்சிருப்பார். நம்ம வந்து ஏஓ ஹியூம்னு ஷார்ட்டாக அதில் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா யாரோட ஆதரவாளர், யாரோட கூட்டாளினா பிளாவட்ஸ்கி அம்மையார் இருக்காங்களோ அவங்களோட கூட்டாளி தான். ஓகேவா? அப்போ சுருக்கமாக சொல்லணும்னா பிரம்மஞான சபை இந்திய தேசியத்தின் உந்து சக்தியாகவும் ஊக்க சக்தியாகவும் இருந்தது என்றால் மிகையாகாதுன்றாங்க. என்னது, இந்த பிரம்மஞான சபை வந்து இந்திய தேசியத்தோட உந்து சக்தியாகவும் ஊக்க சக்தியாகவும் இருந்ததில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் மிகையாகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள், ரொம்ப ஒரு இதாக இருந்திருக்கு. ஓகேவா? இந்திய தேசிய இயக்கத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உந்து சக்தியாக எது இருந்திருக்கு, இந்த பிரம்மஞான சபை இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது அலிகார் இயக்கம். பாருங்கள், அலிகார் இயக்கமும் வந்து பார்த்திங்கன்னா 1875 வாக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்னென்ன இருக்குது பாருங்கள். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஆரிய சமாஜமும் இதே தான் பார்த்தோம் 1875. இப்போ பிரம்மன் ஞான சபையும் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் பார்த்தோம். இப்போ அலிகார் இயக்கம் இதுவும் எப்போ தான், 1875 தான். ஓகேவா? அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சர் சையத் அகமது கான் இந்திய முஸ்லீம்களிடையே, சர் சையத் அகமது கான் வந்து 1817 1898 காலகட்டத்தில் வரைக்கும் இருப்பார். 1898 காலகட்டம் வரைக்கும் இருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய முஸ்லீம்களிடையே சமய சீர்திருத்தத்தையும் சமுதாய சீரமைப்பையும் ஒழுக்க விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியவர். ஓகேவா? ஒழுக்க விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். இவர் இஸ்லாமிய போதனைகளை நவீன கால தேவைகளுக்கு ஏற்ப இணக்குவிக்க முயன்றார். அப்போ பாருங்கள், இஸ்லாமிய போதனைகளை வந்து இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணி இஸ்லாமிய மக்களை வந்து பெருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி முயன்றிருக்கிறாரு. சமய கோட்பாடுகள் மாற்ற முடியாதவை அல்ல என்று கூறினார். சமய கோட்பாடுகள் வந்து மாற்றவே முடியாததெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக மாற்றிடலாம் சமய கோட்பாடு அப்படின்ட்டு நினச்சிருக்கிறாரு. சமயம் சமுதாய முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டுமே அன்றி முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தினார். பாருங்கள், சமயமும் சமுதாயமும் முன்னேற்றத்துக்கு மட்டும்தான் உதவணும், அதை விட்டுட்டு முன்னேற்றம் அடைகிறதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகேவா? காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய சமயம் இந்தியா இஸ்லாம் போன்று பயனற்ற பழஞ்சின்னம் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறார். ஓகேவா? காலத்தின் தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும். அப்போ பூர்த்தி செய்யாத சமயம் இந்திய இஸ்லாம் போன்று பயனற்ற பழஞ்சின்னம் ஆகிவிடும் சொல்லி எச்சரிக்கிறார். எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரே இறை நம்பிக்கையை தான் பிரதிபலிப்பதாக கூறினார். இவரது பார்வை அறிவுபூர்வமான சமயச்சார்பற்ற மனிதாபிமான பார்வையாகும்ன்றாங்க. யாரோட பார்வை? இந்த அலிகார் இயக்கத்தோட பார்வை. ஓகேவா? அதான் யார்? சர் சையத் அகமது கான். இப்போ அலிகார் இயக்கத்தை பற்றி, சர் சையத் அகமது கானை பற்றி பார்க்குறோம். பாருங்கள், அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்றதை இப்போ நம்ம பார்க்கணும். பாருங்கள், சையத் அகமது கான் இந்திய முஸ்லீம்கள் மூடப்பழக்க வழக்கங்களையும் சமயப்புறையின்மையையும் சாரமற்ற சம்பிரதாயங்களையும் கைவிட்டு விஞ்ஞான மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா அறிவியல் மனப்பான்மையை வந்து ஊக்குவிக்கிறார். ஓகேவா? அப்போ எங்கெங்கெல்லாம் அறிவியல் மனப்பான்மை வந்து கம்மியாக இருக்கோ அப்போ அறிவியல் மனப்பான்மையை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்றாரு. இவர் திருக்குரான், ஓகேவா, அப்போ இஸ்லாமியர்களின் புனித நூல் அப்படின்னு கருதுவோம் இல்லை குரான் அப்படின்ட்டு, அந்த குரானை வந்து உருதுல வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அம்மறை நூலுக்கு அறிவியல் பூர்வமான விளக்கம் அளிக்கிறார். அதாவது விஞ்ஞான பூர்வமாக வந்து திருக்குரானில் வந்து கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கு வந்து சயின்டிஃபிக்கல் ரீதியாக வந்து ஒரு விளக்கத்தை வந்து தராரு. இவர் பர்தா முறையை சாடினார். பாருங்கள், இவர் என்ன சொல்கிறாரு? பர்தா முறையை சாடினார். இது முக்கியம். ஓகேவா? அப்போ பர்தா முறையை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணவர் யார் அப்படின்னா இந்த இவர். ஓகேவா? பர்தா முறையை சாடினார். சமய கருத்து வேறுபாடுகள் தேச நலனுக்கு ஊறு விளைவிக்கக்கூடாது என்பதை அடிக்கோடிட்டு காட்டினார். அப்போ பாருங்கள், சமய கருத்து வேறுபாடுகள் தேச நலனுக்கு ஊறு விளைவிக்கக்கூடாதுன்றதை அடிக்கோடிட்டு காட்டுறாரு. மக்களிடையே மத வித்தியாசங்கள் இருப்பினும் அனைவரிடமும் ஒரு தேச மக்கள் என்ற உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டிய இன்றியமையாமை வலியுறுத்தினார். அப்போ மக்கள்கிட்ட பல மதங்கள் வித்தியாசம் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே நாட்டு மக்கள் தானே அப்படின்ற உணர்வு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வலியுறுத்துறாரு. சையத் அகமது கான் ஆங்கில கல்வியின் அவசியத்தை ஆதரிக்கிறார். ஏன்னா வெளிநாட்டு கல்வி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம்னு வந்து சொல்கிறாரு. அவர் வந்து ஆதரிக்கிறார், வெளிநாட்டு கல்வியை ஆதரிக்கிறார். ஏன்னா ஆங்கில கல்வியோட அவசியத்தை வந்து அவருக்கு தெரியுது. மக்களிடையே, குறிப்பாக முஸ்லீம்களிடையே ஆங்கில கல்வியை பரப்ப பல முயற்சிகளை மேற்கொண்டார். 1860களில் முஸ்லீம்களையும் இந்துக்களையும் கொண்ட பல அறிவியல் கழகங்களை உருவாக்கினார். பாருங்கள், 1860 பல அறிவியல் கழகங்களை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காரு. ஓகேவா? என்ன கழகம்? அறிவியல் கழகங்களை உருவாக்கியிருக்கிறாரு. 1875 பார்த்தீங்கன்னா 1875 அலிகார் முஸ்லீம் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணுறார்.
ஓகேவா. அந்த அலிகார் முஸ்லீம் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை 1875 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. முஸ்லீம்களையும் இந்துக்களையும் நாட்டின் இரு கண்களாக கருதிய சர் சையத் அகமது கான் இக்கல்லூரியில் இருசாரருக்கும் சமமான ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறார். ஓகேவா. இந்த அலிகார் முஸ்லீம் ஓரியண்டல் கல்லூரி இருக்குதுல்ல, இந்த காலேஜில் இந்துக்களும் போய் படிக்கிறாங்க, முஸ்லீமும் போய் படிக்கிறாங்க, ரெண்டு பேத்துக்கும் சமமான மரியாதையை கொடுக்குறாங்க. ஓகேவா. அப்போ இந்த கல்லூரியை பின்னர் புகழ்பெற்ற அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமாக விரிவடையுது. அப்போ இந்த காலேஜ் தான் வந்து இந்த அலிகார் முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி இருக்குதுல்ல, இதுதான் வந்து பின்னாடி என்னவா மாறுதுன்னா அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியாக மாறுது. ஓகேவா. அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமாக மாறுது. இவர் மேற்கொண்ட முயற்சியே ஓகேவா என்ன இயக்கம்? அலிகார் இயக்கம். யார்? சர் சையத் அகமது கான். இவர் மேற்கொண்ட முயற்சி தான் என்னது? அலிகார் இயக்கமாக வந்து மாறுது. ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துட்டு இருக்கிறது அதுதான். அடுத்தது, சர் சையத் அகமது கானுக்கு பல திறமைகள், செல்வாக்கு மிக்க பிரமுகர்களின் ஆதரவு கிடைத்தது. இவர் கூட்டிய முஸ்லீம் கல்வி மாநாடு பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருந்த முஸ்லீம் நடுத்தர வர்க்கத்தினரை ஒன்று சேர வைத்தது. அகமது கான் முஸ்லீம்களிடையே ஆங்கில கல்வி பரவ காரணமாக இருந்தார். அப்போ பாருங்கள், முஸ்லீம்கள்கிட்ட ஆங்கில கல்வி பரவறதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா சர் சையத் அகமது கான் தான். இவரது சமயச்சார்பற்ற அறிவியல் ரீதியான பகுத்தறிவு அணுகுமுறை அதிசயிக்கத்தக்கது. எனினும் கானின் முற்போக்கு சமய சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் முஸ்லீம் மேல்தட்டு மக்களோடு நின்றுவிட்டன. அப்போ பாருங்கள், இவரோட இந்த கருத்துக்கள்லாம் இருக்குது இல்லை, இவர் போதிச்சுட்டு வந்த கருத்துக்கள், இவர் மக்கள்கிட்ட சொன்ன கருத்துக்கள்லாம் மேல்தட்டு முஸ்லீம் மக்கள், அதாவது முஸ்லீம்கள்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, மேல்நிலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இவர் சொன்ன பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேல்நிலை மக்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டாங்க. கீழ்நிலை மக்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. ஓகேவா. ஃபாலோ பண்ணவே இல்லை, அதான் சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, அடித்தட்டு மக்களை சென்றடையவில்லைன்னு சொல்கிறாங்க. இவர் முஸ்லீம் மனதை அரசியல் இயக்கத்திலிருந்து மனமாற்றம் செய்வதில் வெற்றி பெற்றார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் நேரு. அப்போ நேரு என்ன சொல்லியிருக்காருன்னா, முஸ்லீம் மனதை, யார்? இந்த சர் சையத் அகமது கான் வந்து முஸ்லீம்களோட மனதை வந்து அரசியல் இயக்கத்திலிருந்து மனமாற்றம் செஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து வெற்றி பெற்றுட்டீங்க. யாரை? நம்ம சர் சையத் அகமது கானை இந்த மாதிரி நேரு வந்து பாராட்டியிருக்காரு. இது ஒரு பாயிண்ட். ஓகேவா. சர் சையத் அகமது கான் சந்தேகத்துக்கு இடமின்றி 19ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த இந்தியர்களில் ஒருவர் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா பிபின் சந்திரா வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சர் சையத் அகமது கான் வந்து சந்தேகத்துக்கு இடமின்றி 19ஆம் நூற்றாண்டோட ஒரு தலை சிறந்த இந்தியர்களில் அவரும் ஒருத்தர் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? பிபின் சந்திரா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். ஓகேவா. இதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். நேரு வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து முஸ்லீம் மனசை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் இயக்கத்துலேருந்து மனமாற்றம் செஞ்சு வைக்கிறதுல நீங்கள் வந்து வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா நேரு. அதுக்கப்புறம் சந்தேகத்துக்கு இடமின்றி 19ஆம் நூற்றாண்டோட தலை சிறந்த இந்தியாவில் நீங்களும் ஒருத்தர், இந்தியர்களில் நீங்களும் ஒருத்தர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பிபின் சந்திரா. ஓகேவா. அடுத்து பாருங்கள், சாதி சீர்திருத்தம். இப்போ நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், பிரம்ம சமாஜம் பார்த்துட்டோம், பிரம்ம சமாஜத்துலேயே ஆதி பிரம்ம சமாஜம், முற்போக்கு பிரம்ம சமாஜம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரார்த்தனை சமாஜம் பார்த்தோம். அடுத்து ஆரிய சமாஜம் பார்த்துட்டோம். அடுத்து பிரம்மஞான சபை பார்த்துட்டோம். அடுத்து ராமகிருஷ்ண மிஷன் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலிகார் இயக்கம் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதி சீர்திருத்தம். ஓகேவா. இப்போ வந்து என்னது, சாதி சமூக சீர்திருத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா. இப்போ அதையும் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், சாதி அமைப்பு முறை இந்துக்களின் கலாச்சாரத்தின் களங்கம்னு சொல்கிறாங்க. இந்துக்களோட கலாச்சாரம் இருக்குது, அதோட களங்கம்னு சொல்கிறாங்க. தீண்டாமை வர்ணாசிரம தர்மத்தின் விஷவித்தாகும் அப்படின்றாங்க. ஓகேவா. தீண்டாமைக்கு காரணமான வர்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஜாதி வரிசைப்படி முறை இந்திய சமுதாய அமைப்பில் ஆழமாக வேரூன்றியது. ஏன்னா ஸ்டார்டிங்கிலிருந்தே வந்து இந்த ஜாதி முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாதின்றது இந்து கலாச்சாரத்தோட ஒரு களங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயர் ஜாதி இந்துக்கள் தீண்டத்தகாதோரின் வருகையை முன்னறிவிப்பு செய்வதற்காக மணி அடித்து கொண்டதாக ஒருத்தர் சொல்லியிருப்பார். யாருன்னா பாக்யான். ஓகேவா. நம்ம பார்த்துருப்போம், சீன பயணி பாக்யான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருப்பார் தெரியுமா, புனித யாத்திரையின் இளவரசன். ஓகேவா. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீன யாத்ரீகர் வந்து பாக்யான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கார். ஓகேவா. சீன யாத்ரீகரின் இளவரசன் யாருன்னா யுவான் சுவாங் வருவார். ஓகேவா. சீன யாத்ரீகரின் இளவரசன் வந்து பார்த்திங்கன்னா யுவான் சுவாங் வருவார். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்யான், இவரும் சீன பயணி தான் பாக்யான். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உயர் சாதி இந்துக்கள்லாம் வராங்க, அங்கே இருக்காங்க அப்படின்னா, இப்போ தீண்டத்தகாதவர் யாரோ வந்தாங்கன்னா இந்த மாதிரி தீண்டத்தகாதவங்க வராங்கப்பான்னு சொல்லி மணி அடித்து உயர் சாதி இந்துக்கள்கிட்ட வந்து முன்னறிவிப்பு செஞ்சுருவாங்களாம். ஓகேவா. அதை வந்து யார் சொல்கிறாங்கன்னா இந்த பாக்யான் வந்து சொல்லியிருக்காரு. பாக்யான். ஓகேவா. அவரோட நூல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ இபின் பதுதா அப்படின்னா ரிக்லான்னு வரும். ஓகேவா. இபின் பதுதாவோட பயண குறிப்பு நூல் வந்து ரிக்லா. பாக்யான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே நானே சொல்லிடுறேன், பாக்யான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஹோகின்னு வரும். ஓகேவா. போகோஹி அப்படின்னு வரும். ஓகேவா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யுவான் சுவாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியுகின்னு வரும்.
யுவான் சுவாங் வந்து என்ன வரும், சியூகி அப்படின்னு வரும். ஓகேவா, சியூகி அப்படின்னு வரும். ஓகேவா, அதனால் அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இவங்க 3 பேருமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது, அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா, சரி அடுத்து பாருங்கள். இந்த சாதி அமைப்பு முறை சமுதாயத்தை பலவீனப்படுத்தி விட்டது, சாதி வேறுபாடுகளை சாசுவதமாக்கிவிட்டது, தேசப்பற்று தோன்ற விடாமல் தடுத்த. பாருங்கள், தேசப்பற்றை வந்து அறவே வந்து தோன்ற விடாமல் அது வந்து தடுத்து நிறுத்திடுச்சுன்றாங்க. சமுதாய சமத்துவ ஜனநாயகத்துக்கு தடையாக இருந்தது. எனவே மக்களை மக்களாக கருதாமல் மேல் சாதியினர் கீழ் சாதியினர் என்று பாகுபடுத்தி வேறுபடுத்திய சாதி முறையை சீரமைக்க ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, சுவாமி விவேகானந்தர் போன்றோர் சாதி சீர்கேடுகளை கடுமையாக சாடினார். பாருங்கள், கடுமையாக எதிர்த்துருக்குறாங்க. ஓகேவா, கடுமையாக எதிர்த்துருக்குறாங்க. சாதி சீர்திருத்தம் பற்றி பேசினர். கீழ் ஜாதி தலைவர்கள் சாதி சீர்திருத்தங்களை மேற்கொண்டவர். பாருங்கள், அப்போ கீழ் ஜாதி தலைவர்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாதி சீர்திருத்தத்தை வந்து மேற்கொண்டனர். ஓகேவா, பாருங்கள் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள் ஜோதிபா புலே. ஏன்னா ஜோதிபா புலே ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டாப்பிக்கில் ஜோதிபா புலே படிக்காத தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுப்பா. இவர் வந்து ஏன்னா மகாத்மான்னு வந்து இவரையும் சொல்லியிருப்பாங்க, ஜோதிபா புலேயும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதனால தான் சொல்கிறேன். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஜோதிபா புலே 1827ஆம் ஆண்டு மராட்டிய மாநிலத்தில் பூனாவில் கீழ் ஜாதியாக கருதப்பட்ட மாலி வகுப்பில் பிறந்தார். எப்போ, 1827 பிறந்திருக்காரு. 1890 காலகட்டத்தில் இறந்துருக்காரு. ஸோ அந்த இயரை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ஜோதிபா புலே எப்போ பிறந்திருக்காரு, 1827 மராட்டிய மாநிலம் மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காரு. பூனாவில் ஒரு மாலி வகுப்பில் பிறந்திருக்காரு. இவர் பூத்தொடுக்கும் குடும்பத்தில் பிறந்தமையார் பூலே என்று அழைக்கப்படுறார். அப்போ பாருங்கள், இவர் வந்து ஒரு பூக்கட்டுற குடும்பத்தில் பிறந்தனால பூலே அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கிறாங்க. உயர் ஜாதியினராக கருதி கொண்ட பிராமணர்கள் மதத்தின் பெயரால் பிற வகுப்பார்களை கொடுமைப்படுத்தி அடிமைகளாகி விட்டனர் என்று கருதினார் ஜோதிபா புலே. எனவே ஜோதிபா பிராமண ஆதிக்க எதிர்ப்பாளர் அவர். அப்போ பாருங்கள், பிராமணர்களோட ஆதிக்கத்தை வந்து எதிர்த்த ஆள் யாருன்னா அந்த ஜோதிபா புலே. ஓகேவா, இவர் கல்வியின் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னேற்ற முடியும் என்று நம்பினார். அப்போ பாருங்கள், எங்கெங்கெல்லாம் வந்து படிக்கிறாங்களோ அந்த கல்வியின் மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து முன்னேற்ற முடியும். ஏன்னா படித்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு மரியாதை கொடுத்தானே ஆகணும். அவன் கீழ் ஜாதியாக இருந்தால் மேல் ஜாதியாக இருந்தானே, படித்தான் அப்படின்னா கம்பல்சரி மரியாதை கொடுத்தானே ஆகணும். அதனால் வந்து அதை நம்புறாரு. அப்போ படிப்பு மூலமாக வந்து ஜாதியை வந்து நம்ம பிரித்து எடுக்கலாம், அடித்து நொறுக்கலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. அதற்கான முயற்சிகளையும் வந்து மேற்கொண்டு வராரு. அதுபடி பார்த்தீங்கன்னா அந்த புத்வார் பேத் அப்படின்ற ஒரு பிளேஸில் உயர் ஜாதியினரின் எதிர்ப்பை எதிர்கொண்டு பெண்கள் பள்ளியை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓகேவா, எந்த பிளேஸில், புத்வார் பேத். ஓகேவா, புத்துவார் பேத் அப்படின்ற ஒரு பிளேஸில் 1848 வருஷம். ஓகேவா, 1848 இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா, பள்ளிக்கூடத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பல ஊர்களிலும் ஓகேவா, அதை தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து பல ஊர்களிலும் பள்ளிகளை ஆரம்பித்தார். ஸ்காட்டிஷ் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்த ஜோதிபா புலே தன் மனைவியின் துணையுடன் இரவு நேர பள்ளி ஒன்றையும் துவங்கினார். அப்போ 1854 அவங்க ஒய்ஃபு கூட, ஓகேவா, அவங்க ஒய்ஃபு கூட சேர்ந்து சாவித்ரிபா பூலேன்றது அவங்க ஒய்ஃபு. ஓகேவா, அவங்க ஒய்ஃப் பேர் வந்து சாவித்ரிபாய் பூலேன்னு வரும். அவங்க ஒய்ஃபு கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இரவு நேர பள்ளியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஆல்ரெடி பகல் நேர பள்ளியும் நடத்திக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு இரவு நேர பள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜோதிபாவின் கல்வி பணியை பாராட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு 6 ஏக்கர் நிலம் கொடுத்து ஊக்குவித்தது. அப்போ பாருங்கள், பிரிட்டிஷ் அரசாங்கமே, ஓகேவா, ஜோதிபா புலே வந்து கல்வி பணியை பாராட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு 6 ஏக்கர் நிலம் கொடுத்து ஊக்குவித்தது. ஓகேவா, எத்தனை, 6 ஏக்கர். நல்லா பார்த்துக்கோங்க, 6 ஏக்கர் நிலம் கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க. ஓகேவா, 1857 புரட்சி அப்போ. ஓகேவா, சரி அடுத்து பாருங்கள். அரசாங்க ஆதரவால் ஊக்குவிக்கப்பட்ட ஜோதிபா புலே சத்திய சோதக் சமாஜம் அல்லது வாய்மையை தேடும் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார். அப்போ பாருங்கள், ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1860 ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன அமைப்புனா சத்திய சோதக் சமாஜ். அப்படி இல்லை அப்படின்னா வாய்மையை தேடும் சங்கம், அப்படின்னா உண்மையை நாடுவோர் சங்கம்னு வரும். ஓகேவா, இதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1860. ஸோ இந்த புக்கில் 1860 கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, சத்திய சோதக் சமாஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1860 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாம் வந்து என்ன படிப்போம்னா 1873 படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சது அப்படின்னா ஸ்கூல் புக்கில் என்ன டேட்டா இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்துட்டு கூட கமெண்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, சரி பாருங்கள். சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னா வாய்மையை தேடும் சங்கம், அப்படின்னா உண்மையை நாடுவோர் சங்கம். அந்த அமைப்பு வந்து 1860 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அனைத்து
அனைத்து சாதியினருக்கும் பொதுவான அனாதை இல்லங்களை கட்டினார். அப்போ பொதுவாக ஒரு அனாதை இல்லத்தை கட்டுறாரு. ஜோதிபாவின் சேவைகளை பாராட்டிய மக்கள் இதுவரை பூனா நகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தனர். அப்போ பாருங்கள், படித்தனால இவர் என்ன பண்ணுறாரு, நல்லா பயங்கரமாக ஒரு தலைவராக மாறுறாரு. அப்போ 1876 என்ன பண்ணுறாங்கன்னா, பூனாவோட நகராட்சி மன்ற தலைவராக அவர் வந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? பூனாவில் நகராட்சி மன்ற உறுப்பினராக மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஜோதிபா பூலேவே இருக்கட்டுமான்னு சொல்லி அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஜோதிபா வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர் கல்வி கமிட்டியோட தாழ்த்தப்பட்டோருக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துறாரு. அப்போ ஹண்டர் கமிட்டி வந்து வரும் 1882 ஹண்டர் கமிஷன் வந்து போடுவாங்க. ஓகேவா? அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், அது வந்து ஒரு கல்விக்கான குழு இந்த ஹண்டர் கமிஷன்றது. உடனே நீங்கள் வந்து இன்னும் ஹண்டர் கமிஷன் வேறு எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஓகேவா? அந்த ஜாலியன் வாலாபாக்குன்னு ஒன்று வந்து நடந்திருக்கும் 1919 ஜாலியன் வாலாபாக் வந்து நடந்திருக்கும். இதை விசாரணை மேற்கொள்கிறதுக்காக ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. அந்த கமிஷன் பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டர் கமிஷன் அப்படின்னு வரும். ஓகேவா? நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஹண்டர் கமிஷன் வந்து 2 இடத்துல வரும். ஒன்று என்ன அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அந்த கல்வியை வந்து எப்படி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. அதுதான் ஹண்டர் கமிட்டி. அந்த கமிட்டியில் ஜோதிபா பூலே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தாழ்த்தப்பட்டவருக்கான கல்வியை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றதோட அவசியத்தை வந்து பார்த்திங்கன்னா போய் வலியுறுத்துவார். அதுக்கப்புறம் தர்ம திரியத ரத்னா, அதாவது புராண பாராட்டுகளை பற்றியது. ஓகேவா? அதுக்கப்புறம் இஷாரா, சிவாஜி போன்ற நூல்களை ஜோதிபா எழுதியுள்ளார். அப்போ இதை வந்து தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஜோதிபா பூலே எழுதின நூல்கள் கொடுத்துட்டாங்கன்னா மாட்டிக்குவீங்க. தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. தர்ம திரியத ரத்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஷாரா, அடுத்து சிவாஜி போன்ற நூல்களை ஜோதிபா பூலே எழுதியுள்ளார். ரொம்ப ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பெண் கல்வி. அப்போ இதில் தர்ம திரியத ரத்னா அப்படின்றது பார்த்திங்கன்னா புராண புரட்டுகள். ஓகேவா? புராண புரட்டுகள். அடுத்து வந்து புராண பாராட்டுகள் கிடையாது, புராண புரட்டுகள் பற்றியது. இஷாரா அப்படின்றது எச்சரிக்கை. ஓகேவா? இஷாரா அப்படின்றது எச்சரிக்கை. சிவாஜின்றது நம்ம மராத்தி சிவாஜி அவங்கள பற்றி எழுதுனது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நூலில் வந்து பார்த்திங்கன்னா யார் எழுதியிருக்காங்க, ஜோதிபா பூலே எழுதியிருக்கிறாங்க. பெண் கல்வி, குழந்தை திருமண தடை, விதவைகள் மறுமணம், சடங்குகளற்ற சீர்திருத்த திருமணம், அனாதைகள் பாதுகாப்பு, தாழ்த்தப்பட்டோருக்கான சம உரிமை ஆகியவற்றுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் தான் யார், இந்த ஜோதிபா பூலே. இவர் வந்து எப்படி அழைக்கிறாங்க, மகாத்மான்னு அழைக்கிறாங்க. இதுதான் நான் முன்னாடி சொன்னேன். ஓகேவா? அப்போ ஜோதிபா பூலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜோதிபா பூலே எழுதின நூலையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். தர்ம திரியத ரத்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஷாரா, அதுக்கப்புறம் சிவாஜி, இந்த 3 நூல் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது இல்லாத ஸ்கூல் புக்கில் இன்னொரு நூல் கொடுத்துருப்பான். அது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும், பட் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் தெளிவாக இருக்கும், அவர் எழுதின புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். 10th புக்லேயே இருக்கும். ஓகே, 10th சோஷியல் சயின்ஸ்லேயே இருக்கும். சரி, அடுத்து பாருங்கள். நாராயணகுரு. இப்போ நம்ம வந்து யாரை பார்த்தோம், ஜோதிபா பூலேவை பார்த்தோம். அதே மாதிரியான ஆள் தான் ஒரு நாராயணகுரு. இவர் வந்து கேரளாவில் வந்து ஒரு கீழ் ஜாதி வகுப்பை சேர்ந்தவர் தான் அந்த நாராயணகுருன்றவர். ஓகேவா? அங்கே பாருங்கள். நாராயணகுரு கேரளாவில் தீண்டத்தகாத கீழ் ஜாதியாக கருதப்பட்ட ஈழவ வகுப்பை சேர்ந்தவர். இவர் வேதங்களிலும் உபநிடதங்களிலும் புராணங்களிலும் பெரும் புலமை பெற்றவர். அப்போ பாருங்கள், வேதங்கள் எத்தனை, ரிக்கேஜூர் சாமாதர்வன 4 வேதத்தையும் படித்தவர். உபநிடதம் 108 உபநிடதம் இருக்குது. 108 உபநிடத்தையும் படித்தவர். புராணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான புராணங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இதிகாசங்கள், இது எல்லாத்துலேயும் பெரும் புலமை வாய்ந்தவர் தான் யார், இந்த நாராயணகுருன்றவர். இவர் வந்து பிராமண ஆதிக்கத்துக்கு எதிராக வந்து போராடுறார். ஓகேவா? பிராமண ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுறாரு. பிராமணர் அல்லாதவரை முன்னேற்றத்திற்காக போராடுறார். ஓகேவா? பிராமணருக்கு எதிராக வந்து போராடி பிராமணர் அல்லாத முன்னேற்றத்துக்காக போராடுறார். ஓகேவா? பாருங்கள், ரொம்ப முக்கியம் இந்த 2 பாயிண்ட்டும். அப்போ நாராயணகுரு பார்த்திங்கன்னா கீழ் சாதியினர் கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்ற சமூக தடையை உடைக்க உறுதி பூண்டார். அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி கீழ் ஜாதி மக்கள்லாம் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்குள்ளே வந்து எந்த கோயிலுக்குள்ளேயே இருந்தாலும் சரி, அதாவது கீழ் ஜாதி மக்கள்லாம் போகக்கூடாது. அதை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை அப்படிலாம் எங்களால் போவதெல்லாம் இருக்க முடியாது, நான்லாம் எல்லா கோயிலுக்குள்ளேயும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூக தடையை உடைக்க பார்க்குறாரு. அப்போ திருவனந்தபுரம் அருகே அருவிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து ஒரு கோயிலை கட்டி அதில் சாதி வேறுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வழிபட வைக்கிறார். எங்கே, அருவிபுரம் அப்படின்ற ஒரு ஊரில். அருவிபுரம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நாராயணகுரு. ஓகேவா? ஐயங்காளி கிடையாது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பீங்க, அதனால தான் நான் முன்னாடி சொல்லிடுறேன். நம்ம பார்க்குறது நாராயணகுருவை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அருவிபுரன்ற ஒரு ஊரில் கோயிலை கட்டி அதில் ஜாதி மத வேறுபாடெலாம் இல்லாமல் எல்லாத்தையுமே வழிபட செஞ்சவர் யார் அப்படின்னா நாராயணகுரு. ஓகேவா? சரி, அனைவரும் வழிபட செய்தார்.
சிறந்த சொற்பொழிவாளரான இவர் சாதி சமய வேறுபாடற்ற சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க பிரச்சாரம் செய்தார், போராடினார். இவரும் இவரது சகாக்களும் தீண்டாமை கொடுமையை களைய முயன்றனர். பாருங்கள், இவரை ஃபாலோ பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீண்டாமை கொடுமைகளை வந்து கலைக்கிறதுக்கு இந்த மாதிரி முயன்றிருக்கிறாங்க. திருமணம், சமய வழிபாடு, சவ அடக்கம் ஆகியவற்றுக்கான சடங்குகளை எளிமைப்படுத்தினார். சமத்துவ சமுதாயம் அமைய பாடுபட்டார். பாருங்கள், சமத்துவ சமுதாய அமையத்துக்கு நிறைய பாடுபட்டிருக்காரு. யாவற்றுக்கும் மேலாக நாராயணகுரு மனித குலத்துக்கு ஒன்றே சமயம், ஒன்றே சாதி, ஒன்றே கடவுள் என்ற கோஷத்தை கொடுத்தார். அப்போ பாருங்கள், இந்த டைலாக் முக்கியம். ஓகேவா? நாராயணகுரு வந்து மனித குலத்துக்கு ஒன்றே சமயம், ஒன்றே சாதி, ஒன்றே கடவுள் என்ற கோஷத்தை சொன்னவர் யார் அப்படின்னா நாராயணகுரு. ஓகேவா? இந்த கோஷத்தை சொன்னது யார்? நாராயணகுரு. ஓகேவா? இவரது சீடரான சகாதரன் ஐயப்பன் ஒரு படி மேலே சென்று மனித குலத்துக்கு மதம் இல்லை, சாதி இல்லை, கடவுள் இல்லை என்ற புதிய மந்திரத்தை தந்தார். பாருங்கள், இவரோட சீடர். ஓகேவா? இவரோட சீடர் யார் அப்படின்னா சகாதரன் ஐயப்பன் அப்படின்றவர். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மனித குலத்துக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் இல்லை, கடவுளும் கிடையாது, போங்கடா அந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புதிய மந்திரத்தை வந்து தரார். ஓகேவா? அப்போ இவர் பேரையும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ சகாதரன் ஐயப்பன் என்ன சொன்னார்? மனித குலத்துக்கு வந்து மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, கடவுளும் கிடையாது அப்படின்றது சகாதரன் ஐயப்பன். நாராயணகுரு என்ன சொல்கிறது? மனித குலத்துக்கு ஒன்றே சமயம், ஜாதி, ஒன்றே ஜாதி, ஒன்றே கடவுள், ஒன்றே சமயம் தான் அப்படின்னு சொன்னது நம்ம நாராயணகுரு. ஓகேவா? கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்தது நாயர் இயக்கம். இந்த நாயர் இயக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கவே இருக்காது. ஸோ ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நாயர் இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1891. ஓகேவா? 1891 நாயர் இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா சி.வி. ராமன். ஓகேவா? சி.வி. ராமன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சு நம்ம பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கேரள நாயக்கர்கள் நம்பூதிரி பிராமணர்களின் ஆதிக்கத்துக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். எந்த பிராமணர்கள்? நம்பூதிரி பிராமணர்களின் ஆதிக்கத்துக்கு எதிராக இந்த கேரளத்தில் இருக்கக்கூடிய நாயகர்கள்லாம் வந்து கிளர்ந்து எழுதுறாங்க. ஏன்னா நம்பூதிரி பிராமணர்கள்லாம் கம்முனே இருக்க மாட்டாங்க. அந்த ஆங்கிலேயர் கீழே வந்து இருந்துக்கிட்டு இந்த மாதிரி மக்களை வந்து சுரண்டி இந்த மாதிரி நிறையா வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. நம்பூதிரி பிராமணர்கள் சமுதாய மற்றும் அரசியல் துறைகளில் ஆதாயம் பெறுவதை எதிர்த்தனர். சி.வி. ராமன் பிள்ளை என்பவர் 1891ஆம் ஆண்டு மலையாள நினைவு சின்னம் ஒன்றை நிறுவினர். அப்போ பாருங்கள், 1891 மலையாள நினைவு சின்னம் அப்படின்ற ஒன்று எழுப்பினது யார் அப்படின்னா இந்த சி.வி. ராமன் அப்படின்றவர். இவருடைய மார்த்தாண்டவர்மா என்ற நாவல் நாயகர்களின் வீரத்தையும் பழம்பெருமையும் உயர்வாக காட்டியது. அப்போ இந்த சி.வி. ராமனோட ஒரு நூல், என்ன நூல் அப்படின்னா மார்த்தாண்டவர்மா என்ற நாவல். ஓகேவா? என்ன நாவல்? மார்த்தாண்டவர்மா என்ற நாவலை எழுதியவர் யார் அப்படின்னா நீங்கள் சி.வி. ராமன் போடணும். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. பத்மநாப பிள்ளை என்பவர் நாயர் சேவா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். அப்போ பாருங்கள், யார்? பத்மநாப பிள்ளை அப்படின்றவர் என்ன சங்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு? நாயர் சேவா சங்கம். ஓகேவா? நம்ம வந்து பார்த்துருப்போம் ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம், RSS. இதை வந்து 1925 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நாயர் சேவா சங்கம் அப்படின்ற ஒன்றை யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா பத்மநாப பிள்ளை அப்படின்ற ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இது முக்கியம். ஓகேவா? நாயர் சேவா சங்கத்தை யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா பத்மநாப பிள்ளை. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ராஜா ராம் மோகன் ராய், தயானந்தர், சுவாமி விவேகானந்தர், ஜோதிபா பூலே, நாராயணகுரு, சி.வி. ராமன் போன்றோரின் பங்களிப்பால் ஜாதி சீர்திருத்த இயக்கத்துக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. இவர்கள் துவக்கிய இப்பணி 20ஆம் நூற்றாண்டில் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு இயக்கமாக, நீதி கட்சியினரின் பிராமணர் அல்லாதோர் முன்னேற்ற இயக்கமாக, நாடார் போராட்டமாக, வைக்கம் சத்தியாகிரகமாக, குருவாயூர் கோயில் நுழைவு போராட்டமாக, ஓக்கலிகர் இயக்கமாக இந்த மாதிரி மாறியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மதிப்பீடு. ஓகேவா? மதிப்பீடு என்னத்தை சொல்கிறாங்க இந்த மதிப்பீடில் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து சமய மூடநம்பிக்கை, சமுதாய இருண்மை, மன முட்டுக்கட்டை ஆகியவற்றின் பிடியில் சிக்கி கொண்டிருந்தது. இந்து சமயம் சம்பிரதாய சடங்குகளிலும் பொருளற்ற பழக்க வழக்கங்களிலும் தீண்டாமையை அடிப்படையாக கொண்ட சாதி வேறுபாடுகளிலும் தன் நிலைமை இழந்திருந்தது. இஸ்லாமிய சமயம் தேக்க நிலையில் தடுமாறியது. பாருங்கள், இஸ்லாமிய சமயம் தேக்க நிலையில் தடுமாறியது. ஆங்கில கல்வி மூலம் அறிவியல் முற்போக்கு, மனிதாபிமான கருத்துக்களால் கவரப்பட்ட அறிவாளர்கள் சமுதாய சமய சீர்திருத்தங்களில் முழு வீச்சுடன் ஈடுபட்டனர். அதெல்லாம் முக்கியமான ஆள் தான் இந்த ராஜாராம் மோகன் ராய். இங்கே பாருங்கள் சொல்லியிருக்காங்க, ராஜாராம் மோகன் ராய் சதி பழக்கத்துக்கு சமய ஆதாரம் இல்லை என்பதை எடுத்துரைத்தார். வித்யாசாகர் விதவை மறுமணத்திற்கு திருநூல் எதுவும் தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. தயானந்த சரஸ்வதி வேத ஆதாரங்களுடன் சாதி முறைக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறாரு. அக்ஷய்குமார் என்ன பண்ணுறாருன்னா இயற்கையை மீறிய விளக்கங்களை நிராகரித்தார். பாருங்கள், அக்ஷய்குமார்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இயற்கையை மீறிய விளக்கங்கள் எதுவுமே கிடையாது, நிராகரிக்கிறாரு. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன பண்ணுறாருன்னா விண்ணொளி
விண்ணுலக கடவுளை பற்றி விவாதிப்பதை விட மண்ணுலகத்தில் செய்ய வேண்டிய தான் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, சுயநல மனப்பான்மையை கைவிட்டு ஏழை எளியோருக்கு நவீன கல்வி கொடுத்து அறியாமையையும் பசி பட்டினியையும் அகற்ற வேண்டும் என்று முழக்கமிட்டார். அப்போ பாருங்கள், யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு எட்டு பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இது கொஸ்டின் ஏரியா கிடையாது, பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் வந்து சதி பழக்கத்துக்கு சமய ஆதாரமே கிடையாதுன்றதை எடுத்துரைக்கிறாரு. வித்யாசாகர் என்ன சொல்கிறார், விதவை மறுமணத்துக்கு திருநூல் எதுவும் தடை இல்லை அப்படின்றாரு. தயானந்த சரஸ்வதி வேத ஆதாரங்களுடன் சாதி முறைக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறாரு. அக்ஷய்குமார் என்ன சொல்கிறாருன்னா, இயற்கையை மீறின சக்தி வந்து எதுவுமே கிடையாது அப்படின்றாரு. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து விண்ணுலகை கடவுளை பற்றி விவாதிப்பதை விட்டுட்டு மண்ணுலகத்தில் பற்றி நீங்கள் வந்து விவாதிங்க, அதுதான் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணுறாருன்னா, சுயநல மனப்பான்மையை கைவிட்டுட்டு ஏழை எளியோருக்கு நீங்கள் வந்து நல்லது செய்யுங்க, நவீன கல்வி கொடுங்க, பசி பட்டினியை போக்குங்க, அதுதான் நல்லது அப்படின்றாரு. அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்துக்களிடையே மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும்ன்றாரு. சர்சையத் அகமது கான் வந்து இஸ்லாமிய போதனைகளை நவீன யுகத்துக்கு ஏற்ப நம்ம அப்பப்போ மாற்றி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முனைகிறாரு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த சமூக சமய சீர்திருத்தத்தை பற்றி தான் இவங்க எல்லாமே சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், சமுதாய சமய சீர்திருத்த இயக்கங்கள் பகுத்தறிவு, பழமை மறுசீரமைப்பு, அதுக்கப்புறம் சீர்திருத்தம் ஆகிய பாதைகளை பயணித்தின. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், பகுத்தறிவு, பழமையான சீரமைப்பு, சீர்திருத்தம், இது 3 வழியில் தான் வந்து இந்த சமுதாய சமய சீர்திருத்த இயக்கமே இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். அதில் மாதிரி பார்த்திங்கன்னா சமுதாய சமய மாற்றம், தாய்மொழி வளர்ச்சி, நவீன கல்வி முறை, இலக்கிய கலை, அதுக்கப்புறம் கலாச்சார மறுமலர்ச்சி, சமய பொதுநோக்கு, அதுக்கப்புறம் சமுதாய நீதி பற்றிய விழிப்புணர்வு, சுயமரியாதை, சுயசார்புடைமை, சுய முயற்சி, மனிதாபிமான மனப்பான்மை போன்றவை இந்த சீர்திருத்த இயக்கங்களின் வெளிப்பாடுகளாகும்ன்றாங்க. இந்திய தேசியம் வேரூன்றி வளர காரணமாக இருந்தது. இது எல்லாம் தான் வந்து இந்திய தேசியம் வேரூன்றி வளர காரணமாக இருந்தது. இந்திய இயக்கங்களால் ஊக்குவிக்கப்பட்டு உந்தப்பட்ட பல தேசிய தலைவர்கள் இந்திய விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டனர் அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கை முடிக்கிறாங்க. ஓகேவா? எந்த டாப்பிக்கை? இந்த டாப்பிக்கவே வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக், சமுதாய சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஸ்கூல் புக் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நாள் ஸ்கூல் புக் படிச்சிருப்பீங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, ஏன்னா எல்லாமே புது புது பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு நல்லா படித்து வச்சுக்கோங்க. எல்லாமே கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? அப்பப்போ இடையில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருப்பாங்கன்னு கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்தியாவில் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களோட பங்கு என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவாக வந்து 2 வீடியோ போட்டாச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் எப்படி எந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக வந்து பாருங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.